கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பு மற்றும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஈரோட்டில் இருக்கும் உங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் அனைவருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளின் இந்த மாலை பொழுதில் தேவன் கிருபையாக நம்மை கூட்டி சேர்த்த தயவுக்கு அவருக்கு நம்முடைய நன்றிகளை, துதிகளை அருமை இரட்சகர் மூலம் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இன்று நாம் ஒரு புதிய தொடர் பாடத்தை உங்கள் மத்தியில துவங்குவதற்கு நம்ம வாஞ்சிக்கிறோம். நீண்ட நாட்களாக உங்கள் மத்தியில வரும்போது பொதுவான பாடங்களை நாம பேசி இருந்தோம். இப்பொழுது ஒரு தொடர் பாடம், ஒரு கன்டினியூவல் ஸ்டடி. ஆனா ரொம்ப சிறிய தொடர் பாடமா தான் இருக்கும். ஒரு 6 அல்லது 7 பாகங்கள் இருக்கலாம். இந்த தொடர் பாடம் நாம் தெரிந்து கொண்ட தலைப்பு கிறிஸ்தவ தாற்பரியங்கள், கிறிஸ்டியன் கான்செப்ட்ஸ். அதாவது கிறிஸ்தவர்களாக, இன்னும் தெளிவாக சொல்லப்போனா உண்மையான கிறிஸ்தவர்களாக, தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய சத்தியத்தை புரிந்தவர்களாக, ஏற்றுக்கொண்டவர்களாக, அதன்படி இந்த பூமியில வாழ்வதற்கு ஒப்புக் கொடுத்தவர்களாக நாம் இருக்கும்போது, அந்த அர்த்தத்துல நாம சொல்கிறோம் கிறிஸ்தவர்களாக. அப்படி உண்மை கிறிஸ்தவர்களாக இருந்து நாம ஏறெடுக்கக்கூடிய ஜீவியத்துல நம்முடைய ஒட்டுமொத்த ஜீவியத்தையும் சில வேத அடிப்படையிலான கருத்துக்கள் ஆண்டு கொள்ளும், வழி நடத்தும். அந்த மாதிரியான ஆழமான சில கருத்துக்கள் தான் இந்த தாற்பரியங்கள் என்ற வார்த்தையின் மூலம் நம்ம குறிப்பிடுகிறோம். அப்போ கிறிஸ்தவ தாற்பரியங்கள் என்று சொல்லும் பொழுது, ஒரு உண்மை கிறிஸ்தவனாக இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வை வழிநடத்துகிற, நம்முடைய வாழ்வின் அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய சில வேத அடிப்படையிலான கருத்துக்களை இந்த பாடத்துல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ இந்த கிறிஸ்தவ தாற்பரியங்கள் என்று சொல்லி கிறிஸ்தவ ஜீவியத்தை ஆண்டு கொள்ளுகிற சில ஆழ்ந்த கருத்துக்களை நாம் ஏன் தியானிக்கணும்? முதல்ல அப்படி ஒரு கேள்வி நாம் எழுப்பினா உதவியாக இருக்கும். அன்பானவர்களே, இந்த அர்ப்பணிப்பின் பாதையில, இந்த நெருக்கமான பாதையில நாம் எப்போதுமே எல்லோருக்குமே ஆசீர்வாதமானவர்களாக இருக்கணும்னு தான் விரும்புவோம். மற்றவர்கள் நம்மை நல்லவர்களாக பார்க்கணும். மற்றவர்களுக்கு நாம நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பமா இருக்கும், முயற்சியாக அங்கு இருக்கும். நாம யோசிப்பதும், நம்ம பேசுவதும், நம்ம செயல்படுத்துவது எல்லாமே மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்துல ஏதேனும் சில நன்மைகளை நாம் செய்யணும் என்கிற மனமுள்ளவர்களாகத்தான் நாம் எல்லோருமே அங்கு இருக்கிறோம். ஆனாலும் சில சமயங்கள்ல எப்படியான ஒரு சூழலுக்குள்ள நாம் அகப்பட்டுடுவோம் அப்படின்னா, நம்முடைய யோசனைகளா இருந்தாலும் சரி, பேச்சா இருந்தாலும் சரி, செயலா இருந்தாலும் சரி, நல்ல நோக்குடன் அங்க வெளிப்படுத்தப்பட்டு இருந்தோம். சகோதரர்கள், சகோதரிகள் இந்த 3யுமே தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழல்கள் ஏற்படும். நம்முடைய யோசனைய தீமையா நியாயம் தீர்த்திட வாய்ப்பு இருக்கும். அதே போல நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய கிரியைகளை தீமையானதாக பார்த்து நியாயம் தீர்த்திட வாய்ப்புகள் அங்க இருக்கும். இப்போ இப்படியாக நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய கிரியைகளை சகோதர சகோதரிகள் தீமையானதாக தவறாக புரிந்து கொள்ளும் போது, இந்த அனுபவங்களை நாம் எதிர்கொள்ளும் போது காயப்படுறோம். என்னடா நம்முடைய நல்ல யோசனைய, நல்ல வார்த்தைகளை, நல்ல கிரியைகளை சகோதரர்கள், சகோதரிகள் விதமாக தவறாக புரிந்து கொண்டாங்களே, தவறாக பார்த்துட்டாங்களே, தவறாக பேசிட்டாங்களே, தவறாக சித்தரிச்சுட்டாங்களே என்று சொல்லி நமக்கு இருதயத்துல நமக்கு அங்க ஒரு காயம் ஏற்படும். அது நமக்கு ஒரு சோர்வை உண்டு பண்ணலாம். அதனுடைய வேற தீமையான விளைவுகளுக்குள்ள நாம அங்க கடந்து போவோம். காரணம் என்னன்னா, நம்மிடத்துல நேரடியாக கேட்டிருப்பார்களேயானால், நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா,
நம்ம யோசித்தது, நம்ம பேசினது, நம்ம கிரியைகளாக வெளிப்படுத்தியதற்கு சத்தியம் என்பது ஆதாரமாகத்தான் இருந்திருக்கும். பிரதர் நாம ட்ரூத்தின் அடிப்படையில தான் யோசிச்சோம், பேசினோம், செயல்பட்டோம். அப்படி ட்ரூத்தின் அடிப்படையில என் மனசாட்சிக்கு பயந்து, என் மனசாட்சிக்கு உண்மையா இருந்துதான் நான் இந்த காரியங்கள் அங்கு செய்தேன். அப்படி செயல்படுவதற்கு எனக்கு சுயாதீனம் இருக்கு இல்லையா? இல்லையா? அப்படி என்னுடைய சுயாதீனத்தை நான் பயன்படுத்தி செயல்படுவது என்னுடைய தனித்தன்மை இல்லையா? என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி இல்லையா? என்று நம்மளுடைய நிலைப்பாட்டை நம்ம அங்க வெளிப்படுத்த முடியும். அப்போ இது எல்லாமே நமக்கு செய்வதற்கு அனுமதி இருந்தும், அப்படித்தான் நம்ம செயல்பட்டவர்களாக இருந்துமே, நம்முடைய யோசனைகளை, வார்த்தைகளை, செயல்களை சகோதர, சகோதரிகள் சில சமயங்கள்ல, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு உட்பட்டு தவறாக அங்க பார்த்திட அங்க வாய்ப்பு இருக்கு. இப்படி நம்முடைய யோசனை, வார்த்தை, கிரியைகளை சகோதர, சகோதரிகள் இப்படியாக தவறாக புரிந்து கொள்ளுகிற சந்தர்ப்பங்கள் இருந்து நாம் காயப்படுகிறோமோ, அதே போலதான் அநேக சந்தர்ப்ப சூழல்களில் நாம நம்முடைய சகோதர, சகோதரிகளுடைய யோசனைகளை, வார்த்தைகளை, கிரியைகளை தவறாக புரிஞ்சுக்கிறோம், தவறாக நியாயம் தீர்த்திடுறோம். நாம் அவர்களை இருதயத்துல அவர்களுக்கு காயம் ஏற்படுத்துகிறவர்களாக அங்க இருந்துடுறோம். சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நேரிடலாம். நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில அங்க நேரிடலாம். நாம இருக்கக்கூடிய ஐக்கியத்துல, ஆவிக்குரிய குடும்பத்தார் மத்தியில நேரிடலாம். அல்லது நமக்கான ஊழியத்தின் பாதையில நமக்கு அங்கு நேரிடலாம். இப்போ இந்த சூழல்களில் நாம் மற்றவர்களுக்கு இடரலற்றவர்களாக இருப்பதுக்கும், மற்றவர்கள் எந்த விதத்திலையும் நமக்கு இடரலாக இல்லாதபடி நாம பார்த்து கொள்வதற்கும், இந்த ஒரு கிறிஸ்தவ தாற்பயங்களை பற்றின ஒரு வேத அடிப்படையிலான ஒரு ஆழ்ந்த புரிதல் இருப்பது நமக்கு உதவியாக இருக்கும். அதனாலதான் இந்த ஒரு தலைப்புல ஒரு சிறிய தொடர் பாடத்தை தேவனுடைய கிருபையில ஜெபத்தோடு இந்த நாள்ல நாம ஆரம்பிக்கிறோம். அப்படியாக இந்த கிறிஸ்தவ தாற்பயங்கள் என்று இந்த தொடர் பாடத்துல நாம தியானிக்க போகிற தாற்பயங்கள் அல்லது கான்செப்ட்ஸ், என்னென்ன கான்செப்ட்ஸ் நம்ம பார்க்க போறோம்னா, முதலாவது ட்ரூத், சத்தியம். சத்தியம் என்பதை இதுவரைக்கும் பல கோணங்களில் நாம புரிந்திருக்கிறோம். ஆனா இன்று இந்த இந்த பாடத்துல ஒரு 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 கோணத்துல நாம் அதை பார்க்க போறோம். அது இன்றைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் அடுத்ததாக சுயாதீனம். சுயாதீனம்னா என்ன? எதுக்கு? எப்படி? லிமிட் என்ன? லிபர்ட்டி. அது நம்ம 2வதா பார்ப்போம். அப்புறம் மனசாட்சி. நம்முடைய ஆங்கிலத்துல சொல்லும்போது கான்சைன்ஸ். நம்முடைய மனசாட்சி. நிறைய சமயங்கள்ல சொல்றோம்ல, என் மனசாட்சிக்கு இதுதான் சரின்னு பட்டுச்சு. நம்ம மனசாட்சிக்கு சரின்னு படுறதெல்லாம் சரியா? அப்போ மனசாட்சின்னா என்ன? அப்போ மனசாட்சி பத்தி நாம் நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் நம்ம பார்க்கும்போது தனித்தன்மை இருக்கு. இந்த பாதையில கிறிஸ்து இயேசுவினுடைய சரீரத்துல நம்ம ஒவ்வொருவரும் அவயங்களாக இருக்கிறோம் என்று சொல்லும் போது, ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. இண்டிவிஜுவாலிட்டி. நான் உங்களுடைய தனித்தன்மையை புரிந்திருக்கணும். நீங்க என்னுடைய தனித்தன்மை புரிந்திருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த தனித்தன்மை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அடுத்ததாக ஐக்கியம். அதாவது சகோதர, சகோதரிகளாக ஒன்றாக ஒரு இடத்துல நம்ம அங்க கூடி வரும்போது, ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளும்போது, ஒருவரோடு ஒருவர் பரஸ்பர உறவுக்குள்ள இருக்கும்போது, ஒன்றாக இணைந்து தேவனுக்காக சில பிரயாசங்களை ஏறெடுக்கும் போது, பாருங்க இந்த இடத்துல தான் அந்த ஐக்கியம் என்பது நமக்கு அங்க நம்ம உணர்கிறோம். இந்த ஐக்கியம் பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய
சில கருத்துக்கள். அது அந்த பாகத்துல பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்ப்பது ஊழியம். ஊழியத்தின் பாதை. கண்டிப்பா நாம் எல்லோருமே இந்த பாதையில அழைக்கப்பட்டதற்கு காரணம் எல்லோருமே ஏதாவது ஒரு ஊழியத்தை சிறிதோ பெரிதோ, ஆனா தேவனுக்கு ஏறெடுக்கும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கோம். யாருமே அழைக்கப்பட்டவர்கள் ஊழியமே செய்யாம இந்த பாதையில இருப்பாங்க என்ற நிலையில அழைக்கப்படுவதில்லை. அப்ப இந்த ஊழியங்களை நாம எப்படி புரிந்துக்கணும், எப்படி நாம செய்யணும் என்பது ஒரு கான்செப்ட். இன்னொன்னு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா எழுதிக்கோங்க. 7வதாக ஒரு பாட்டு குணலட்சணங்கள். இவை எல்லாவற்றையும் சம்பந்தப்படுத்துவதுதான் நம்முடைய குணலட்சணங்கள், கேரக்டர். இவைகள் அனைத்தோடும் அல்லது இவைகள் அனைத்தும் எப்படி தேவன் எதிர்பார்க்கக்கூடிய குணலட்சணங்களில் நாம வளர்ந்து பெருகுவதற்கு பங்கு வகிக்குது. இந்த கருத்துக்கள் எல்லாவற்றையும், இந்த தாற்பயங்கள் எல்லாவற்றையுமே நம்முடைய குணலட்சணங்கள்ல நம்ம வளர்வதற்கு ஏதுவா எப்படி புரிஞ்சு செயல்படுத்தி பயன்படுத்தணும் என்பது அந்த ஒரு பாடத்துல நாம அங்க பார்ப்போம். இப்ப அன்பானவர்களே, இவைகளே கிறிஸ்தவ தாற்பயங்கள், கிறிஸ்டியன் கான்செப்ட்ஸ் என்ற தலைப்பின் கீழ இனி வரப்போகிற ஒரு சில மாதங்கள் தேவ தயவு நம்மோடு இருந்து வழிநடத்தும் பட்சத்துல இதை நாம பார்த்து புரிந்து கொள்ளும். இதுல ஏதேனும் ஒரு பாடம், 2 பாடம், ஒரு பாகத்துக்கு மேல 2 பாகமா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு பாகமா தான் எடுக்க முடியும். ஏன்னா மாதத்துக்கு ஒரு முறை வருவதினால. சரி, அன்பானவர்களே, இப்பொழுது நாம கிறிஸ்தவ தாற்பயங்களில் முதலாவது தாற்பயமாக சத்தியத்தை நாம அங்க பார்க்க போறோம். சத்தியம், ட்ரூத் என்று சொல்லும்போது அத நாம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய ஒரே அதிகாரம், நமக்கான ஒரே அதிகாரமா இன்னைக்கு பார்த்து புரிந்து கொள்ள போறோம். இப்போ சத்தியம் என்று சொல்லும்போது நமக்கான பாதையில வெளிச்சம்னு நம்ம பார்த்திருக்கிறோம். நமக்கான ஆவிக்குரிய ஜீவியத்துக்கான ஆகாரம் என்று பார்த்திருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வியாதி பலகீனங்களை குணப்படுத்தக்கூடிய மருந்துன்னு நாம பார்த்திருக்கிறோம். பட் இந்த ஆங்கிள் பார்த்திருக்கிறோமா? இந்த கோணத்துல புரிஞ்சிருக்கிறோமா? இந்த கோணத்துல சத்தியத்தை பயன்படுத்தி இருக்கிறோமா? அது ரொம்ப முக்கியம். ட்ரூத் அவர் ஒன்லி அத்தாரிட்டி. சத்தியம் நமக்கான அல்லது நம்முடைய ஒரே அதிகாரமா நாம அங்க பார்க்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வாழ்க்கையில எதை யோசிச்சாலும், எதை பேசினாலும், எதை செய்தாலும் எப்படி யோசிச்சோம்? ஏன் பேசணும்? ஏன் செய்தோம்? அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளேயே வருதுன்னா, மற்றவர்கள் யாராவது கேட்பாங்கன்னா, நாம் என்ன சொல்ல முடியணும்? தேவனுடைய வார்த்தைகளில் அதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்படி யோசிக்க, இப்படி பேச, இப்படி செயல்படுவதற்கு அவருடைய வார்த்தைகள்ல ஆதாரம் இருக்கு. அவருடைய வார்த்தைகள் நமக்கு அந்த உரிமையை கொடுக்குது. அந்த வார்த்தைகள் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கு. அதனால யோசிச்சோம், பேசினோம், செயல்பட்டோம். எங்க? என்னுடைய பர்சனல் லைஃப்ல, என் ஃபேமிலியில, என்னுடைய ஃபெல்லோஷிப்ல, எனக்கான ஊழியத்தின் பாதையில என்று சொல்லி தனிப்பட்ட ஜீவியமோ, குடும்ப வாழ்க்கையோ, அல்லது சகோதர ஐக்கியத்தின் மத்தியிலேயோ, அல்லது ஊழியத்தின் பாதையிலேயோ நாம் எதை யோசிச்சு பேசி செய்தாலுமே அதற்கு சத்தியம் என்பது ஒரே அதிகாரமாக இருப்பதுதான் இந்த ஒரு தலைப்பு. அப்போ கிறிஸ்தவ தாற்பயங்களில் முதலாவது தாற்பயமா சத்தியம் நமக்கான ஒரே அதிகாரம் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தைகளை இன்றைக்கு நாம தியானிக்கலாம். ஆதாரமாக யோவான் 8:32, யோவான் 17:17. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். உடைய வசனமே சத்தியம். பிரியமானவர்களே, இந்த அர்ப்பணிப்பின் பாதையில இந்த வசனங்களை உச்சரித்து தான் நாம துவங்கி இருப்போம் இல்லையா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி, அதாவது
நாம இந்த வசனங்கள எந்த கோணத்துல பயன்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லும்போது, நாம பெயர் கிறிஸ்தவர்களில் ஒருவர்களாக இருந்தபோது, ஏதேதோ விசுவாசிச்சுட்டு இருந்தோம். நம்முடைய விசுவாசம் என்று சொன்னா, எதுவாக வேணாலும் இருக்கலாம். நாம் சார்ந்துள்ள சபை பிரிவுகளினுடைய விசுவாசத்தை பொறுத்து நம்முடைய விசுவாசம் அங்க இருந்தது. ஆனா உண்மையில எதை விசுவாசிக்கணும்? எதை விசுவாசிக்க கூடாது? அப்படி என்பத நமக்கு பிரிச்சு காண்பிக்கிறதுக்கு இந்த வசனம் தான் உதவியா இருந்துச்சு. உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லும்போது, நம்ம விசுவாசிப்பது எதுவாக இருந்துட்டாலும், ஆனா அந்த விசுவாசிப்பது என்பது தேவனுடைய வார்த்தைகளில இருக்குதா? தேவனுடைய வார்த்தைகள் ஆதரிக்குதா? என்று நம்முடைய விசுவாசத்த தேவனுடைய வார்த்தைகளோட ஒப்பிட்டு பார்த்து, உரசி பார்த்து, தேவனுடைய வசனங்களுக்கு இசைவாக இருந்ததுன்னா, அது மகா பரிசுத்தமான விசுவாசம். அது நாம நம்பலாம். அதுவே நம்முடைய விசுவாசமா இருக்கணும் என்று உணர்ந்து, ஒருவேளை எதுக்குள்ளெல்லாம் மாட்டிக்கொண்டிருந்தோமோ, அதுல எல்லாம் இருந்து தேவன் கொடுத்த அந்த விடுதலை என்ன பண்ணிக்கொண்டோம்? பெற்றுக்கொண்டோம். வேதமானவர்கள் ஆயிட்டோம். தேவனுடைய புது சிருஷ்டிகள் ஆயிட்டோம். ஆனா புது சிருஷ்டிகள் ஆனதுக்கு பின்னால இதே வசனங்கள் இன்னுமே ஒரு பெரிய வீரியத்தோட நம்ம வாழ்க்கையில நம்மை வழிநடத்த நாம அனுமதிக்கணும். இந்த புதிய சிருஷ்டிக்கான பாதையில கர்த்தர் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற வாழ்க்கையில கர்த்தர் இயேசுனுடைய சரீரத்துல ஒரு அவயமா உடல் அவயங்களோடு அங்கங்களோடு நம்ம ஒன்றுபட்டு செயல்படும் பொழுது, அன்பானவர்களே, நம்ம யோசனைகளுக்கும் வார்த்தைகளுக்கும் கிரியைகளுக்கும் நம்ம ஏறெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் பிரயாசங்களுக்குமே கூட தேவனுடைய வசனத்துல இருக்கிற பிரகாரமே இருக்கணும் என்று சொல்லி இவைகளை அப்படியாக நாம காத்துக்கொள்ளுகிறோமா என்பது ரொம்ப முக்கியம் இல்ல. அப்போ நம்மை இந்த கிறிஸ்தவ ஜீவியத்துல இந்த சரியான பாதையில கொண்டு வருவதற்கு உதவியா இருந்துட்ட இந்த அருமையான வார்த்தைகள் இன்னைக்கு மேற்கொண்டு இந்த பாதையில முன்னேறுவதற்கும் தேவன் எதிர்பார்க்கக்கூடிய குணங்களில் வளர்ந்து பெருகுவதற்கும் நாம பயன்படுத்த போறோம். அதனால இந்த தலைப்புக்கு இந்த வசனங்களே ஆதார வசனமாக வைத்து நாம கடந்து போகலாம். இப்போ சத்தியத்தை குறித்த ஒரு சில வசனங்களை ஜஸ்ட் வேதத்துல சுட்டி காண்பிச்சு, அந்த வசனங்கள்ல சத்தியத்தை குறித்து அதனுடைய தன்மை குறிச்சு நமக்கு என்ன உணர்த்தப்படுது என்று பார்க்கலாம். அந்த தன்மையில சத்தியத்தை நம்ம உள்வாங்கி பயன்படுத்துறோமா, நம்மை பரிசோதனை செய்து கொள்ள போகிறோம். பாருங்க, இப்ப சத்தியத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது சங்கீதம் 97 அதிகாரத்துல 11வது வசனம் ஒரு அருமையான கருத்தை நமக்கு முன் வைக்குது. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கு என்று வாசிக்கிறோம். சத்தியம் என்பத இந்த வசனத்துல வெளிச்சம் என்று நமக்கு அடையாளப்படுத்தி இருக்கு. ஆமா, சத்தியம் வெளிச்சம் தான் நம்முடைய பாதைக்கு. ஆனா இங்க சத்தியம் குறித்து நமக்கு என்ன ஒரு குறிப்பிட்ட கருத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த சத்தியம் என்பது யாருக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு? அது ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட், முக்கியமான கருத்து. இந்த சத்தியம் உண்மையாய் அர்ப்பணிக்கப்பட்டவங்களுக்கு, ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டவர்களுக்கு. இது நாம அங்க புரிந்திருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லைடு நீங்க போனீங்கன்னா நமக்கு அந்த கருத்து சகோதரருடைய எழுத்துக்கள்ல நாம அங்கு பார்க்கிறோம். நீதிமானுக்காக கூட நாம சொன்னோம்னா, நீதிமானுக்காகவே, நீதிமானுக்காக மாத்திரமே இந்த சத்திய வெளிச்சம் என்பதை நம்ம உள்வாங்கி இருக்கணும். அப்படின்னா சத்தியமானது தேவனுடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜனங்களுக்கே உரியதாகும். கொஸ்டின் புக்ல 719 பேஜ்ல இருக்கு. அடுத்து பாருங்க, ரீபிரிண்ட் 28, 23ல துன்மார்க்கரே,
எவரேனும் சத்தியத்தின் ஒரு பகுதியை பற்றின அறிவை பெற்றிருந்தாலும் அவர்கள் அதை நிச்சயம் இழந்து விடுவார்கள் என நாம் நம்பலாம். அப்போ இந்த வசனம் சத்தியத்தை குறித்த நமக்கு அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு கருத்து எவ்வளோ பாக்கியசாலிகளாக நாம இருக்கிறோம் என்பது அங்க புரிந்துக்கணும். தேவனுடைய சத்தியமானது, அந்த சத்திய வெளிச்சமானது அவர் யாருக்காக என்று வைத்துட்டாங்க அப்படின்னா, இந்த யுகத்துல யார் அவர் சித்தம் செய்து அவரை மகிமைப்படுத்துவதற்கு முன் வராங்களோ, அதற்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக, அவங்க அர்ப்பணிப்பு அங்கீகரிக்கப்பட்டு ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாக, புது சிருஷ்டிகளாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கே உரிய சொத்து இந்த ட்ரூத். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு கருத்து இந்த சத்தியத்தின் பாதையில அந்த வெளிச்சத்தை பெற்றவர்களாக நாம் இருப்பதற்கு எவ்வளோ பாக்கியம் பெற்றிருக்கணும் என்பதை உணர்த்தணும். நெக்ஸ்ட், நமக்காகத்தான் என்று இந்த சத்திய வெளிச்சம் எனும்போது அந்த சத்திய வெளிச்சத்தை நாம எப்படி நேசிக்கணும், அதை நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அனுமதிச்சுக்கணும், அந்த சத்தியமானது நம்முடைய வாழ்க்கைய எவ்வளவாக நிரப்பணும் என்பது பற்றின ஒரு புரிதல் கொடுத்தா ரொம்ப நல்லது அன்பானவர்களே. அதனால நாம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது உண்மைனா எது சத்தியம், சத்தியத்தினுடைய வெளிச்சம் என்பது உண்மையாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்காகத்தான். ஒருவேளை வேறு யாரேனும் எந்த காலத்திலாவது சத்தியத்துல ஒரு பகுதியை பெற்றுக்கொண்டாலும் அவர்கள் துன்மார்க்கரா இருந்துட்டா கண்டிப்பா அதை என்ன பண்ணிடுவாங்க, இழந்து போவாங்கங்கிற அந்த ஒரு கருத்தை பார்க்கும்போது, சத்தியம் நமக்காகவே தேவன் வச்சிருக்கிறாருங்க போது நமக்காகவே இருக்கிற அந்த சத்தியத்தை நாம எப்படி பார்க்கணும் என்பது ரொம்ப முக்கியம் இல்ல. ஒரு கருத்து அழகா சகோதரர் அங்க எழுதும் போது பாருங்க, கர்த்தருக்கு அடுத்தபடியாக இந்த உலகம் அனைத்திலும் சத்தியமே விலையேற பெற்றதாக இருக்கிறது. எவ்வளவு அருமையான பாயிண்ட் பாருங்க. நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எவ்வளவோ விஷயங்களை பார்க்கிறோம், கேட்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனா இந்த உலகம் அனைத்திலுமே ஒருவேளை நமக்கு பிரதானமானவர் நம்முடைய பிதாவாகிய தேவன், கண்டிப்பா கூட அவங்க அருமை குமாரர், நம்முடைய அருமை ரட்சகர் கர்த்தர் இயேசு இருக்கிறாங்க. அப்போ பிதா நமக்கு எல்லாமா இருந்தார் அப்படின்னா, அடுத்தபடியா என்று சொல்லும் போது நமக்கு விலையேற பெற்றது இந்த உலகத்துல என்ன? சோ இன்னைக்கு இந்த பாதையில ட்ரூத்த இப்படி நாம பாக்குறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு சீரியஸான வசனம் இருக்கு, ரொம்ப சீரியஸான வசனம். அது என்னன்னா 2 தெசலோனிக்கேயர்ல 2:10-11 இங்க இருக்காது, நீங்க வாசிங்க. ஆனா கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். அதாவது கெட்டு போகிறவங்களுக்குள்ள வஞ்சகம் அனுமதிக்கப்படும் என்று சொல்லிட்டு, அப்புறம் ஏன் அவர்களுக்கு மத்தியில வஞ்சகம் அனுமதிக்கப்படுது அப்படின்னா காரணம் வாசிங்க. ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியினால். பாத்தீங்களா, போதும். ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் என்ன பண்ண போயிட்டாங்க, அங்கீகரியாம போனபடினால அப்படியாகும். அப்படின்னா என்னன்னா, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு, அதுவும் இந்த பெரிதான ரட்சிப்பில் ரட்சிக்கப்படுவதற்கு நம்மிடத்துல காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு, குணம், சுபாவம், இயல்பு எல்லாம் என்னன்னு சொன்னா, சத்தியத்தின் மேல அந்த அன்பு நமக்கு இருக்கணும். எப்படி சத்தியத்தின் மேல அன்பு இருக்கணும்? அந்த அன்பு எப்படி இருக்கணும்? இந்த ரீபிரிண்ட்ல நம்ம வாசிச்சோம் பாத்தீங்களா? நமக்கு மற்ற இடங்கள்ல, மற்ற பாடங்கள்ல சகோதரர்கள் குறிப்பிட்டு நீங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. நாம் அன்பு கூற வேண்டும், ஆனா நாம் அன்பு கூறுவதில் ஒரு வரிசை இருக்குது. நம்முடைய அன்பு பிரதானமா யாருக்கு அப்படின்னா, பிதாவாகிய தேவனுக்கு. நம்முடைய தேவனுக்கு அடுத்தபடியா நம்முடைய அன்புனா யாருக்கு?
சத்தியத்துக்கு சொல்வோம். அந்த ஆர்டர் நீங்க கேட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியல. கேட்டிருந்தா ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். தேவனுக்கு அடுத்தபடியா நம்ம இருதயத்துல அன்பு என்பது சத்தியத்துக்கு இருக்கணும். அதற்கு அப்புறம் நம்முடைய அன்புங்கும்போது யாருக்கு இருக்கணும்? சகோதர அந்த சத்தியத்தின் வழியா அல்லது மூலமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியம். தேவன் அவருடைய வார்த்தைகளாகிய சத்தியம், அந்த வார்த்தைகளின் மூலம் நம்ம பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்டர்ல அந்த அன்பு அங்க வெளிப்படணும். பாருங்க. அப்போ இதுல ஒரு புரிதல் இருக்கு பாத்தீங்களா? ஒரு தெளிவு இருக்குல்ல. ட்ரூத் விஷயத்துல அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் தேவனை பிரதானமாக இருதயத்துல அன்பு கூறுகிறவர்களாய் இருந்து கொண்டு, அவருக்கு அடுத்ததாக அவருடைய வார்த்தைகளாகிய சத்தியத்தை இந்த உலகத்திலேயே அவருக்கு அடுத்து விலையேற பெற்றதாக நம்ம உணர்ந்து நேசிக்கணும், அன்பு கூறணும். அப்படின்னா அதை நேசிக்கணும், அன்பு கூறணும் என்பது என்ன அர்த்தம்னா, அதன்படியே நம்முடைய அனைத்தையுமே நடப்பித்துக் கொள்வதற்கு உறுதி பூண்டவர்களாக அங்க இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் அன்பை உடன் அங்கங்கள் கிட்ட கூட நம்மால் என்ன பண்ண முடியும்? சரியா காண்பிக்க முடியும். அப்போ பாருங்க, ட்ரூத் அர்ப்பணிக்கப்பட்டவர்களுக்காக மாத்திரம்தான். அதனால அந்த ட்ரூத் தேவனுக்கு அடுத்து இந்த உலகத்திலேயே நமக்கு விசேஷமானதாக அங்கு இருக்க வேண்டும். பாருங்க, ஒரு வசனம் வாசிச்சோம். சத்தியத்தை குறித்து ஒரு அருமையான கருத்து நாம் எடுக்கிறோம்ல. அடுத்த வசனத்துக்கு போலாம். சங்கீதம் 119 அதிகாரம் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பல விஷயங்களை நமக்கு அழகா முன்வைக்கக்கூடிய ஒரு அதிகாரம். அதுல 97 வசனம் வாசிச்சீங்கன்னா, உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். பாருங்க, உமது வேதத்துல நான் எவ்வளோ பிரியமா இருக்கிறேன் அப்படின்னா, நம்ம வேதத்துல பிரியமா இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகள் தான் நம்முடைய பாதைக்கான வெளிச்சம் என்று சொல்லும்போது, அப்ப அந்த வார்த்தைகள் மீதான பிரியம் அது ரொம்ப இருக்கணும். அது எவ்வளோ பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது என். இந்த பகுதியை நம்ம வாழ்க்கையில எப்படி நாம நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறோம்? அது நாள் முழுதும் என்னுடைய தியானம் என்று கேட்டா, ஒரு நாளில் நம்ம எழுந்ததிலிருந்து மீண்டும் படுக்கைக்கு திரும்புகிற வரைக்கும் இடைப்பட்ட நேரத்துல எவ்வளோ வேலையில நாம் அங்க ஈடுபடுறோம். நம்ம வேதத்தின் வசனங்களையே தியானிக்கிறவர்களாக இருக்கிறோமா? கையில வேதத்தை வைத்துக் கொண்டு படிக்கிறவர்களான அப்படி இல்ல. ஆனா இங்க ஏதோ ஒரு கோணத்துல, ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல நாள் முழுதும், நம்ம வேலைக்கு போனாலும் சரி, வீட்டுல சும்மா இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயத்துல ஈடுபட்டாலும் சரி, அவருடைய வேதம் நம்முடைய தியானமாக இருக்கும்னா எப்படி இது? பாருங்க, அதுக்கான ஒரு கமெண்ட்ரியில நம்ம வாசிக்கிறோம். ரீப்ரிண்ட் 51:16. நாள் முழுதும் தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய சத்தியம் நம்முடைய தியானமா இருக்கும் அப்படின்னா எப்படி? நம்ம வாழ்க்கையின் அனைத்து விஷயங்களிலும் நல்லா கவனிக்கணும் அந்த வரிகள். அந்த வசனத்துக்கான ஒரு தெளிவான விளக்கம் நமக்கு கொடுக்கப்படுது. நம் வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களிலும் சரி எது, தவறு எது என்பதை வேத வசனங்களின் அடிப்படையிலேயே ஜாக்கிரதையுடன் கவனிக்க வேண்டும். பாருங்க, கவனிக்க வேண்டும் விதமாக செய்வதே தேவனுடைய பிரமாணங்களில் தியானமாய் இருப்பது என்பதாகும். அப்படின்னா என்னன்னா, பாருங்க, அந்த நாள் முழுதும் எப்படி அவருடைய வார்த்தையை நாம தியானிக்கிறோம்? அப்போ ஒரு நாள் முழுவதும் நம்ம ஈடுபடக்கூடிய வாழ்க்கையினுடைய விஷயங்கள், அது நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கைக்காக இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக இருக்கலாம். ஏதாவது ஒரு பிரயாசத்துல ஈடுபடுகிறவர்களா இருப்போம். அது சின்னதா இருக்கலாம், அது பெருசா இருக்கலாம். அந்த வார்த்தைகள்லாம் கவனிங்களேன். நம்ம ஒரு நாளில் ஈடுபடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும், அது ஆவிக்குரியது, பூமிக்குரியது என்று எதுவாக இருந்துட்டாலும், அது சின்னதா இருந்தாலும் சரி, பெருசா இருந்தாலும் சரி, அதுல சரி எது, தவறு எது,
நம்ம சரியாதான் செயல்படுகிறோமா, நாம் தவறா செயல்படுகிறோமா என்பதை எதோட நம்ம பொருத்தி பார்த்து தீர்மானிச்சு ஈடுபடுவர்களாக இருக்கணும்னா தேவனுடைய சத்தியத்தின் அடிப்படையில். பாருங்க, இந்த ஒரு விழிப்போட, இந்த ஒரு உணர்வோட ஒரு நாள் முழுவதும் நம்ம என்ன செஞ்சாலும் ஆக்சுவலா அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம எதைதான் தியானிக்கிறவர்களா இருக்கிறோம். அதுதான் நாள் முழுவதும் உம்முடைய வேதமே என்னுடைய தியானம்னா, நான் பேசுற ஒரு விஷயத்தையும், நான் ஈடுபடுகிற ஒவ்வொரு பிரயாசத்தையும், என்னுடைய இருதயத்தின் யோசனைகளையும், அப்பா உங்க வார்த்தைக்கு இசைவா அது இருக்குதா, உங்க வார்த்தை ஆதரிக்கும் அடிப்படையில இருக்கான்னு நான் சோதிச்சு பார்த்து அதனுடைய வழி நடத்துதல தான் நான் சகலத்தையும் செய்கிறவராக இருக்கிறேன் என்ற ஒரு உண்மையான பிரயாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பா அப்படித்தான் நிறைவேறுது. வேதம் முழுக்க, அந்த நாள் முழுக்க அவருடைய வேதமே நம்முடைய. பாருங்க அன்பானவர்களே, நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம எல்லாமே அர்ப்பணித்து இருக்கிறோம். எல்லோருமே புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். நம்முடைய புதிய சிருஷ்டியினுடைய வாழ்க்கை பாதை என்பது இந்த அளவுக்கு மெச்சூர் ஆகுதா, இந்த அளவுக்கு பக்குவப்படுதா, ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்சனல் லைஃப் இருக்கு, தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கு. யாருமே அதுல தலையிட முடியாது. நம்ம தனிப்பட்ட வாழ்க்கை நமக்கும் தேவனுக்கும் தான் வெளிச்சமா இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கையில என்னுடைய யோசனைகள், என் வார்த்தைகள், என் கிரியைகள் தேவனுடைய வார்த்தைக்கு இசைந்து காணப்படுதா, அவருடைய வார்த்தைகள் அதை ஆளுகை செய்வதற்கு அனுமதிக்கிறேன் நான். அந்த வார்த்தைகள் இது சரி செய்யலாம், இது தவறு செய்யக்கூடாது என்று என்னை வழிநடத்த நான் அனுமதிக்கிறேனா. அதே மாதிரி ஃபேமிலி எடுத்துக்கோங்களேன், எவ்வளவு பொறுப்புகள் மிகுந்த ஒரு 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 வாழ்க்கை வட்டம் அது. குடும்பம் என்று சொல்லும் போது அது உறவுகள் அங்க வந்துடுறாங்க. குடும்பம் என்று வரும்போது என்ன வந்துடுது, நம்முடைய ரிலேஷன்ஷிப்ஸ் வந்துடுறாங்க. நம்முடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க. கணவனுக்கு நான் மனைவி, மனைவிக்கு நான் கணவன், பெற்றோர்களுக்கு நான் பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு நான் பெற்றோர்கள், உடன் பிறப்புகள் இருக்கிறாங்க. எவ்வளவு கடமைகளை நாம் அங்க நிறைவேற்றணும், கண்ணும் கருத்துமா நாம் நிறைவேற்றணும். அங்கு நம்ம கடமைகள், பொறுப்புகள் நிறைவேற்றப்படாமல் நம்முடைய ஓட்டத்தை நாம நிறைவேற்றுவது முடியாது, முடியாது, முடியாது. அது எத்தனை முறை வேணாலும் சொல்லிக் கொள்ளலாம். வசனங்கள் நமக்கு ஆதாரமா இருப்பது தெரியும். நம்ம குடும்பத்துக்கு செய்ய வேண்டியது செய்யலைன்னா விசுவாசத்தை என்ன பண்றோம், மறுதளிக்கிறவர்களா இருக்கிறோம்னா, அப்ப அந்த ஃபேமிலிங்கிற சர்க்கிள், குடும்பம் என்ற அந்த வட்டம், அங்கு நம்ம கடமைகள், பொறுப்புகள் செய்யணுமே. அப்போ அங்கு கடமையா பொறுப்பா சொல்லப்பட்டுள்ளவைகளை, வேதத்துல சொல்லப்பட்டுள்ளவைகளின் படி நான் செயல்படுறேன்னா, அனுதினமும் நம்ம சோதிச்சு பார்த்துக்கணும், நம்மை வழிநடத்த அனுமதிக்கணும். சோ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பொது வாழ்க்கைன்னு வந்துடுது, அது நம்முடைய சகோதர ஐக்கியமா இருக்கலாம், ஊழியத்தின் பாதையா இருக்கலாம். அங்கேயும் கூட பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. எது செய்யணும், எது செய்யக்கூடாது, தேவனுடைய வசனங்கள் நமக்கு போதிக்குது. வேதம் தனது வெளிச்சத்தை அந்த ரீதியில நமக்கு காண்பிக்குது. அன்பானவர்களே, அப்ப பாருங்களேன், அப்போ உமது வேதத்துல நான் ரொம்ப பிரியமா இருக்கிறேன் தேவனே. அது நாள் முழுதும் என்னுடைய தியானம் என்று சொன்னா, சின்ன சின்ன எனக்கு வரியில எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன் எவ்ரி டீடைல் ஆஃப் லைஃப், வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களிலும் என்ன சொல்றது, கன்சிடர் கேர்ஃபுல்லி வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் ராங் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர்ஸ். எது சரி எது தவறு என்று வசனங்களின் அடிப்படையில நாம கவனிக்கிறோம்னா, அதற்கு பேர் தான் நாள் முழுதும் அவருடைய வேதம். நம்முடைய ஆக்சுவலா நம்ம இந்த மாதிரி வாழ்வதற்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கணும். இத நம்ம தியானிக்கிற இப்போ ஓரளவுக்கு இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு மனசு சொல்லணும். சொன்னா ரொம்ப சந்தோஷம். அல்லது இப்படியாக வாழ வேண்டும் என்பதை புரிஞ்சு நம்ம முன்னேறுவதற்கு முயற்சிக்கணும். இன்னொரு வசனம் போலாமா? சங்கீதத்திலேயே 119ல 133 வாசிங்க. உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு இல்ல, உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். ஆமா, உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை இதெல்லாம்
படிச்சா ஏதோ புரியுது. ஆனா என்ன புரிஞ்சுச்சு அப்படின்னு கேட்டா, அது நம்மனால சொல்ல முடியறதில்ல. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி, ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதே. அப்படின்னா என்னன்னா, நம்முடைய கால் காலடிகள் தேவனுடைய வார்த்தைகளின் அடிப்படையில இருக்கணும் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது. வாழ்க்கையில நாம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிகளும், ஒவ்வொரு முயற்சிகளும் அவருடைய வார்த்தைகளின் அடிப்படையில, வார்த்தைகளினால நிலைப்படுத்தப்பட்டதா இருக்கணும். சத்தியத்தினால நிலைப்படுத்தப்பட்ட முயற்சிகள் அங்க. அது என்னது சத்தியத்தினால நிலைப்படுத்தப்படுவது? மறுபடியும் இதற்கு நமக்கு புரிவதற்கு உதவியா ரீப்ரிண்ட் 614ல சொல்லும்போது, தேவனுடைய வார்த்தைகள் பாருங்க ட்ரூத், ட்ரூத் சத்தியம். தேவனுடைய வார்த்தைகள் வாழ்க்கையினுடைய அனைத்து விஷயங்களிலும் தேவனுடைய சித்தத்தை உணர்த்துகிறதுக்கு போதிய அளவிலான கொள்கைகளை, கருத்துக்களை மற்றும் உதாரணங்களை இது இது நமக்கு புரிஞ்சிருக்கணும். நம்ம வாழ்க்கை மறுபடியும் நம்ம வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம்தான். மறுபடியும் அது ஸ்பிரிச்சுவலா இருக்கலாம், டெம்போரலா இருக்கலாம். ஆவிக்குரிய விஷயமா இருக்கலாம், பூமிக்கு அடுத்த விஷயமா இருக்கலாம். நெக்ஸ்ட் அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். அதுல நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது என்று நம்மை வழிநடத்துவதற்கு தேவையான கொள்கைகள். ஐயோ இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை பர்சனலா. சகோதரருடைய எழுத்துக்கள்ல தான் இந்த வார்த்தைகள் நம்ம பார்க்க முடியும். ஒருவேளை நம்ம பாடத்துக்கு அதிகமா 7ஆம் தூதனுடைய எழுத்துக்கள் பயன்படுத்தலைன்னா இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனா 7ஆம் தூதனுடைய வார்த்தைகளை பிரதானமா பயன்படுத்தணும்னா இந்த வார்த்தையை சொல்லாம போவே முடியாது. பிரின்சிபல்ஸ் என்னது பிரின்சிபல்ஸ்? பட் பிரின்சிபல்ஸ் இருக்கு. கிறிஸ்டியன் பிரின்சிபல்ஸ், கிறிஸ்தவ கொள்கைகள். ட்ரூத் பிரின்சிபல்ஸ், சத்திய கொள்கைகள். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரைட்டியஸ்னஸ், நீதியின் கொள்கைகள். எவ்வளோ வார்த்தைகள் சகோதரர் பயன்படுத்துறார். அப்ப அது ஏதோ ஒண்ணு குறிக்குது. அப்ப என்னன்னா இந்த கொள்கைகளை தேவனுடைய வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துது. நெக்ஸ்ட் கருத்துக்களை, அப்புறம் உதாரணங்கள். அப்ப என்னன்னா நம்ம தேவனுடைய சத்தியத்துல இருந்து கொள்கைகளை புரிஞ்சுக்கணும். சத்தியத்துல இருந்து நம்ம வாழ்க்கையை வாழ்வதற்கான உதாரணங்களை புரிஞ்சுக்க முடியணும். நம்ம வாழ்க்கையை வழி நடத்துவதற்கு ஏதுவான கருத்துக்களை நம்ம கண்டறிய முடியணும். இவைகளின் அடிப்படையில சின்னதோ பெருசோ, ஆவிக்குரிய வாழ்க்கையோ பூமிக்குரிய விஷயங்களோ நம்ம வாழ்வதற்கு முயற்சிக்கணும். இப்படி பண்ணும்போது இந்த வசனத்துல என்ன சொல்லுன்னா, என் காலடிகள் எதனால நிலைப்படுத்தப்பட்டிருக்கு? உம்முடைய பியூட்டிஃபுல். மறுபடியும் நம்ம பர்சனல் லைஃப், ஃபேமிலி லைஃப், நம்முடைய பப்ளிக் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொது வாழ்க்கை, எப்படியெல்லாம் வாழணும்? உதாரணம் எங்க எடுத்தோம்? பைபிள், தேவனுடைய வசனம், சத்தியம். எந்த கொள்கையின் அடிப்படையில் செயல்படுறீங்க? பைபிள், தேவனுடைய வசனம், சத்தியம். சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நுணுக்கமா இருக்கணுமா? ஆமா, ஆமா. சோ தேவனுடைய பிள்ளைகளாக இந்த பூமியில, இந்த பாதையில அவரோடு செய்திட்ட உடன்படிக்கையை கண்ணும் கருத்துமா நிறைவேற்றி அவங்க எதிர்பார்க்கக்கூடிய கனிகளை கொடுக்கிறவங்களாக, அவங்களுடைய மேலான நோக்கம் நம்ம வாழ்க்கையில நம்ம குறித்து என்னவோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னா, நம்ம வாழ்க்கையில சத்தியம் என்பதை இப்படி நம்ம பார்க்கணும், இப்படி நமக்குள்ள அனுமதிக்கணும், இப்படி அது நம்மை வழி நடத்தவும், நம்மையே சோதிச்சு பார்க்கவும் நம்ம அனுமதிக்கணும். அப்படி இருந்தோம்னா அது ரொம்ப நல்லது அன்பானவர்கள். சோ இது பார்க்கும்போது, இந்த 3 வசனங்கள் பார்க்கும்போது இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் சத்தியம் நமக்கான ஒரே அதிகாரம்னு சொன்னோன்னு உங்களுக்கு புரியும். சோ அப்ப நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல, குடும்ப ஜீவியத்துல, பொது வாழ்க்கையில என்று சொல்லும்போது சின்ன காரியம், பெரிய காரியம், அற்பமான காரியம் என்று எதுவாக சொன்னாலும் ஏன் அப்படி யோசிச்சோம், ஏன் அப்படி யோசிக்கணும் அப்படின்னு கேட்டா, தேவனுடைய வார்த்தையில அதுக்கான உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது,
ஆதாரம் இருக்கு, நம்ம யோசிச்சோம் என்றுதான் இருந்து நம்ம யோசிச்சிருக்கணும். ஏன் பேசணும் அப்படி? ஏன் செயல்பட்டோம்? ஏன் இத முயற்சிக்கிறோம்? ஏன் அது முயற்சிக்கல? ஏன் இந்த மெத்தடு? எந்த கேள்வி கேட்டாலும் இதத்தான் தேவனுடைய வசனங்கள் கற்பிக்குது. இதைத்தான் சத்திய கொள்கைகள், கோட்பாடுகள் நமக்கு சொல்லுது, பரிந்துரைக்குது. அப்போ நம்ம எது யோசிச்சாலும், பேசினாலும், செஞ்சுட்டாலும் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தையில அதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால நாம செய்தோம் என்று அங்க இருக்கணும். ரீபிரிண்ட் 2016ல நமக்கு சொல்லப்படும்போது, இது உங்க மத்தியில கடந்த நாட்கள்ல பேசின தாவீதின் வாழ்க்கையில குறிப்பிட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது தேவனுடைய வார்த்தைகளே நம்முடைய ஒரு நண்பனாக நம்ம வாழ்க்கையில இருக்கணும். நமக்கான எல்லா விஷயங்கள்லயும் நமக்கு துணை நின்று, நமக்கு அறிவுறுத்தி, நமக்கு வழிநடத்தல காண்பிக்கக்கூடிய ஒரு துணைவனாக இருக்கணும். அந்த துணைவனுடைய அந்த அறிவுறுத்தல், அந்த வழிநடத்தலின் அடிப்படையில நீதியின் பாதையை தெரிந்து கொண்டு, வாழ்க்கையினுடைய சிறு காரியமோ, பெரு காரியமோ அதுல நாம நடக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வார்த்தைகளை நம்ம வாசிப்பது அவசியம். ஆனா போதாது. அந்த வார்த்தைகளை வாசிப்பதுக்கு மேல நம்ம தியானிக்கணும். ஆனா போதாது. அப்ப அந்த வார்த்தைகளில் கூட என்ன செய்யணும் போதான், அது நாம் ஆராய்ந்து பார்க்கவும், அதிலே போஷிக்கவும், அதன் மூலம் அதன் கொள்கைகளை நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி, நமது யோசனைகள், எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது. நம்ம யோசனைகள் வணையப்பட்டு, நம்முடைய செயல்கள் அனைத்தும் வழிநடத்தப்பட கொடுக்கப்பட்டுள்ளது. நம்ம யோசிக்கிற விதத்தை, சிந்திக்கிற விதத்தை தேவனுடைய வசனங்கள் டியூன் அப் பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த வசனங்களின் கோணத்துல, அந்த வசனம் முன்வைக்கக்கூடிய கருத்து, கொள்கை, புரியுதுங்களா? அந்த கோணத்துல தான் நம்ம யோசிக்கவே ஆரம்பிக்கணும். அப்பதான் அந்த கோணத்துல பேச முடியும். அந்த கோணத்துல என்ன பண்ண முடியும்? செயல்பட முடியும், வாழவே முடியும். இப்போ தேவனுடைய சத்திய வெளிச்சத்தின்படி வாழ்றேன் அப்படின்னு சொன்னா, அது ஒரு அவுட்புட். அது ஒரு அது ஒரு வெளியரங்கமா தெரியிற ஒரு விஷயம். பட் அதுக்கு முன்னாடி அது ஒரு ப்ராசஸ்க்குள்ள போணும். எங்க? யோசனையில ஆரம்பிச்சிருக்கணும். சத்தியத்தின் ஆதாரத்துல, சத்தியத்தின் அதிகாரத்துல, சத்தியம் கொடுத்துட்ட உரிமையில யோசிக்க ஆரம்பிச்சு, பின்பு அது வார்த்தைகளா வெளிப்பட்டு, கிரியைகளாக, நம் வாழ்க்கையின் பிரயாசங்களாக அங்கு வரணும். அன்பானவர்களே, அப்படி வருவதுக்கு தான் நாம சொல்றோம், ட்ரூத் அவர் ஒன்லி அத்தாரிட்டி. சங்கீதம் 119 104ல வாசிச்சோம்னா, உமது உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ம். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஆமா. உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆகையால் எல்லா பொய் வழிகளையும் பாருங்க. இதெல்லாம் என்னன்னா, இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்படின்னா, சரி. ஒரு விஷயம் இன்னொரு விஷயத்துக்கு காரணமா இருக்கும். அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட். எளிமையா சொல்லிட்டேன். பாருங்க, நாம எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கணும்னா, அதுக்கு என்ன நடந்திருக்கணும்? அவருடைய கட்டளைகள்னால உணர்வடைந்தேன். பாத்துங்க, தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை, சத்திய வெளிச்சத்தினால நாம சில விஷயங்களை உணர வேண்டியது இருக்குது. அந்த உணர வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒருவேளை அது என்ன என்று கேட்டா, அது நாம் என்ன சொல்வோம்னா, அதுதான் சத்தியத்தினுடைய கொள்கைகளை உணரணும். நீதியின் கொள்கைகளை உணரணும். ஒருவேளை இந்த பாடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. கட்டளைனா என்ன? கொள்கைனா என்ன? அது எப்படி பார்க்கணும்னு. ஒருவேளை அடுத்த கிளாஸ்ல, அடுத்த பார்ட்ல அது பத்தி நாம உங்களுக்கு விளக்கம் கொடுப்போம். ஆனா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அன்பானவர்களே. இப்போ இந்த தேவனுடைய கட்டளைகளால உணர்வடைவது என்பது, நமக்கு தேவனுடைய கட்டளைகள் உணர்த்துகிற கொள்கைகளை நம்ம உணரணும்.
வாழ்க்கையினுடைய கொள்கைகளை உணரணும். அது உணர்ந்தாதான் அப்புறம் அதன்படி நம்ம ஜீவிக்கவே அங்க முடியும். இப்போ அன்பானவர்களே, நாம் என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு புதிய சிருஷ்டியாக வளருவதுன்னா எப்படி? முன்னேறுறோம்னா எப்படி? முதிர்ச்சிக்குள்ள போறோம்னா எப்படி? தேவனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளுகிறவர்களாக இந்த பாதையில நம்ம முன்னேறுகிறோம்னா எப்படி? இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்மால இயன்ற அளவுக்கு நிறைவேறணும் இந்த விஷயங்கள் எல்லாம். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒன்னேதான். ட்ரூத், சத்தியம், தேவனுடைய வார்த்தைகள், அதன் கருத்துக்கள், கொள்கைகள் என்பது நம்மளுடைய யோசனைகள்ல வணையறதுல இருந்து அது எப்படிப்பட்ட ஒரு ஒரு சக்தியா நமக்குள்ள இருக்கணும், இருக்க அனுமதிக்கணும் என்பது நாம் அங்க மெடிடேட் பண்றோம் அன்பானவர்களே. சங்கீதம் 119ல 10ஆம் வசனம் கூட வாசிங்க. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதே. ஆமா. சோ இப்படியாக இருப்பதுதான் ஒருவேளை முழு இருதயத்தோட தேவனை தேடு. பாருங்க, இதெல்லாம் தேவனுடைய அந்த சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தைகள் எனும்போது, அந்த வார்த்தைகளை குறித்து இப்படிப்பட்ட ஒரு தேடுதல் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் தேவனையே தேடுறது. தேவனை தேடுறதுன்னா இப்படித்தான். அப்ப அதுக்கு முன்னதாக அந்த வார்த்தைகள் குறித்து, அந்த சத்தியம் குறித்து இப்படிப்பட்ட ஒரு முதிர்ந்த, ஒரு ஆழ்ந்த தேடுதலும், முயற்சிகளும், பிரயாசங்களும் நம்ம கிட்ட அங்க இருக்கணும் அன்பானவர்களே. ரீப்ரிண்ட் 18:50 நான் கோட் பண்ணியிருக்கிறேன்னா தெரியல. நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க. இல்ல, சரி, அங்கேயே இருங்க. 18:50 the Christian who abandons daily reading of the word and meditation on its precepts is not a growing Christian. ஒரு கிறிஸ்தவன் யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைகளை அனுதினமும் தியானிச்சு அதுல இருக்கக்கூடிய கருத்துக்களை தியானிக்க தவறுகிறாரோ கண்டிப்பா அவரு வளருகிற கிறிஸ்தவனா இருக்க முடியாது. அப்ப நம்ம வளருகிற கிறிஸ்தவர்களாக அங்க இருக்கணும். ஏன்? அது ரொம்ப முக்கியம். பாருங்க, நீதிமொழிகள் 4:18 இந்த பாதையில நாம் எப்படி இருக்கணுங்கிறது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான்களுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். ஆமா, நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன் இந்த வசனம். சரிங்களா? நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனக்கு இந்த வசனத்தை நீங்க விளக்கி சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையையும் சத்தியத்தையும் சம்பந்தப்படுத்தி இந்த வசனம் நமக்கு எதை உணர்த்துது? உங்க புரிதல் என்ன? நீதிமான்களுடைய பாதை. இந்த நீதிமான்கள்னா கான்சக்ரேட்டட், புரியுதுங்களா? அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். அவங்களுடைய பாதை, அவங்களுடைய வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும்னா, நம்முடைய வாழ்க்கையையும் சத்தியத்தையும் சம்பந்தப்படுத்தி ஒரு கருத்து இங்க இருக்குது. என்ன? இது மாதிரி இருக்கணும். சூரிய பிரகாசம் என்ன ஆயிட்டே போயிட்டு இருக்கணும். அவ்வளவுதான். நான் பதில முன்னாடி சொல்லித்தான் பின்னாடி வசனம் காமிச்சேன். சரிங்களா? அப்போ இங்க இந்த உதாரணம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான உதாரணம். நம்ம வாழ்க்கையில சத்தியத்தின் வெளிச்சம் என்பது நாளுக்கு நாள் என்ன ஆயிட்டு இருக்கணும்? வளரணும், பெருகணும். 4 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியத்தின் மீது என்னுடைய புரிதல் மாத்திரம் இல்ல, அந்த சத்தியத்தின் அடிப்படையில வாழ்வதற்கான என்னுடைய முயற்சிகள் பார்க்கலாம். இன்னைக்கு எடுத்துக்கொண்டா என்னுடைய புரிதல்ல வளர்ச்சி இருக்குது. அதை நடைமுறைப்படுத்துகிற முயற்சியில ஒரு வளர்ச்சி இருக்கு சொல்ல முடியணும். ஏன்னா அந்த உதாரணம் என்னன்னா, நீதிமானுடைய பாதை எப்படி இருக்கு அப்படின்னா, அர்ப்பணிக்கப்பட்டவர்களுடைய இந்த வாழ்க்கை பாதை எப்படி இருக்கும்னா சூரியன் மாதிரி. அப்படின்னா என்ன சூரியன் மாதிரி?
அந்த சூரியன் என்ன பண்ணுது? காலையில உதிக்குது, நடுப்பகல் வரைக்கும் தான் சொல்லப்பட்டிருக்கு உதாரணத்துல. அது கூட ஏன்னு யோசிக்கணும். ஏன் அந்த சூரியன் எடுக்கும்போது நடுப்பகல்னு விட்டுட்டாரு? ஆ? குறையும். ஆ நடுப்பகல் வரைக்கும் அங்க என்ன பார்க்கலாம் நாமோ? அந்த வெளிச்சத்தினுடைய பிரகாசம் என்ன ஆயிட்டே போகுது? அதிகரிச்சு. அதிகரிச்சுட்டே, அதிகரிச்சுட்டே, அதிகரிச்சுட்டே போயி நடுப்பகல்ல தான் உச்சபட்ச வெளிச்சத்த அது அடையுது. சோ அது என்னன்னா, ஒரு கிராஜுவல் டெவலப்மென்ட். ஒரு கிராஜுவல் ஸ்டெப் பை ஸ்டெப் குரோத். படிப்படியா, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பெறுகிற வளர்ச்சி, முன்னேற்றம் அங்கு சொல்லப்பட்டிருக்கு. சகோதர, சகோதரிகள். இது இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நம்ம அளவுக்கு உண்மையா இருக்கணும். நான் என்னை யோசிச்சு பார்க்கும்போது, ஒருவேளை எப்ப அர்ப்பணித்தோம்? அர்ப்பணித்த போது சத்திய வசனங்கள பத்தின அறிவு எப்படி இருந்துச்சு? சத்திய வசனத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், ஆலோசனைகள புரிஞ்சு கொள்வது எந்த அளவுக்கு இருந்துச்சு? சரி புரிஞ்சுட்டாலும், புரிஞ்சத நடைமுறைப்படுத்துவதுல நான் எந்த லெவல்ல இருந்தேன் என்பதையும் இன்னைக்கு எப்படி இருக்கிறேன்? அப்படின்னா, எவ்வளவு வருஷங்கள கடந்து வந்திருக்கிறோமோ, நியாயமா என்னுடைய திறனுக்கு எந்த அளவுக்கு அதுல முன்னேற்றம் இருந்திருக்கணுமோ, இருக்கணும். இருந்தா தான் ஒரு வேளை பெற்றுக்கொள்ள தகுந்த ஒரு ஓட்டத்துல நானு காணப்படுகிறேன். அது எனக்கு ஒரு நம்பிக்கையா நான் உணர முடியும். ஏதோ அழைக்கப்பட்டு இந்த பாதைக்குள்ள வந்துட்டோம். வரும்போது ஒரு உற்சாகம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அப்படியே ஒரு செடேட்டரியா அப்படின்னா, ஒரு மந்தமான ஒரு வாழ்க்கை ஆவிக்கு தயவு செஞ்சு அந்த மந்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்களா நம்மை அனுமதிக்க வேண்டாம். சகோதர, சகோதரிகளே, நாம இன்னைக்கு இங்க கூடி வந்திருக்கான நோக்கம் என்னன்னா, தேவ சித்தம் செய்யறவங்களா இருக்கணும். நாளைக்கு அவர் வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கே உரியதாக்கி கொள்ளணும். அவங்களுக்கு சாட்சியா இருக்கணும். அவங்களுக்கு மகிமையா இருக்கணும் நம்ம வாழ்க்கை. வேற பர்பஸ் எல்லாம் இல்ல. இதுக்காகத்தான் நாம இருக்கிறோம். காக்கப்பட்டு இருக்கிறோம். அது நமக்குள்ள நிறைவேறணும்னா, இந்த இந்த பிரகாசம் நமக்குள்ள போயிட்டு இருக்கணும். சோ அந்த குரோத் ரொம்ப ரொம்ப முக்கியம். குரோத் நம்ம அப்படி அதாவது இதுல வித்தியாசம் இருக்கும். அது பரவாயில்ல. அது பரவாயில்ல. அது அது கொஞ்சம் கூட அதுக்காக வருத்தமே வேண்டாம். ஒருத்தர் மாரி இன்னொருத்தர் இருக்க மாட்டார். பட் என்னன்னா, அவரும் வளர்ந்திருக்கணும், இவரும் வளர்ந்திருக்கணும். அவங்க திறனுக்கு தக்க அந்த வளர்ச்சி இருக்கணும். வளர்ச்சியில வித்தியாசம் இருக்கு. அத பத்தி நம்ம பேசவே இல்ல. என்னை என்று எடுத்துக்கொண்டா அந்த வளர்ச்சி எனக்கு என் திறனுக்கு எவ்வளோ இருக்கணுமோ இருக்கு. உங்க விஷயத்துல உங்க அளவு உங்க திறனுக்கு இருக்கணும். வளர்ச்சி இருக்கணும். அவ்வளவுதான். சகோதர, சகோதரிகளே. பாருங்க. ஆ இதுக்கு தான் நம்ம ஒருவேளை அடுத்த ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பிரதர் அழகா சொல்லியிருப்பாங்க அந்த கருத்து. நம்ம பாதை வளர்ச்சி இருந்துட்டே இருக்கணுங்கிறது. ஸ்லைட் போடுங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல அது அங்க சொல்லுவாங்க. என்னது? நாம வெளிச்சத்தின் பாதையில, சத்தியத்தின் பாதையில இருப்பவர்களாக காணப்படுவது நல்லதுதான். சந்தோஷம்தான். இன்னைக்கு நாம பாபிலோன்ல இல்ல. குழப்பத்துக்குள்ள இல்ல. We are in the truth. நாம சத்தியத்தின் பாதையில இருக்கிறோம். We are among truth people. சத்தியத்தை அறிந்த ஜனங்களில் ஒருவராக இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய பாக்கியம். ஆனா அது மாத்திரம் போதாது. அது மாத்திரம் போதாது. இங்க வந்துட்டோமா? இங்க வந்துட்டோமா? இப்ப என்ன ஆகணும்? நாம் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். அது ஏன் நடக்க வேண்டும்? இன்வெர்டட் கமாஸ்ல. ஆரம்பிச்சோம். அந்த இடத்திலேயே நிக்கல. நடக்கிறோம்னா அதானே? ஆரம்பிச்சோம். இப்போ அடிகள் மேல அடிகள் வச்சுட்டு என்ன எடுக்கிறோம்? முன்னேறிட்டு இருக்கிறோம். சத்தியத்துல நடக்க வேண்டும். அதாவது தொடர்ந்து முன்னேற வேண்டும். அல்லது வெளிச்சமானது என்ன பண்ணிடும்? தொடர்ந்து வளரும் தன்மை உள்ளதாக இருப்பதினால அது தொடர்ந்து பிரகாசித்து நம்ம என்ன பண்ணிடும்? அப்படின்னா நாம நடக்காம இருந்து ஒரு இடத்துல நின்னோம்னா நாம் நின்னுட்டே இருக்க வேண்டியதுதான். ட்ரூத் வில் நாட். சத்தியம் நிக்காது.
அதுல நிறைய அழகான வசனங்கள் கோட் பண்ணிட்டு போறார். அதனாலதான் வேதத்துல வசனங்கள் பார்க்கும்போது துன்மார்க்க பத்தி பேசும்போது உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு பேசும், நிக்கிறாரு அப்படின்னு பேசும். ஆனா நீதிமான்கள் பத்தி பேசும்போது நடக்குறாங்க, ஓடுறாங்கன்னு இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? துன்மார்க்கர் ஒரு நிலையில அப்படியே இருந்துடுவாங்க. ஆனா நீதிமான்கள் என்று சொன்னா, இல்ல நம்மே சொல்றோமே, அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்றாங்க? ஆகையால் ஒன்று செய்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி லக்கை நோக்கி தொடர்கிறேன். அந்த வார்த்தை பாருங்க. பரம அழைப்பினுடைய அது நம்ம ஜீவியமே ஒரு ஓட்ட பந்தயமா தான். அது ஏன் உட்கார்ற பந்தயம்னு சொல்லல? அப்படி யோசிச்சு பாருங்க. நிக்கிற பந்தயம்னு சொல்லல. புரியுதுங்களா? நொன்ற பந்தயம்னு சொல்லல பாருங்க. இது என்னன்னா, இந்த பாதை ஆரம்பிச்சு, அந்த பாதையில படிப்படியான வளர்ச்சியும், முன்னேற்றமும், முதிர்ச்சியும் நமக்குள்ள அங்க இருக்கணும். சகோதர, சகோதரிகளே. அதுதான் நீதிமானுடைய பாதை. அப்படின்னா, இந்த சத்தியத்தை பற்றின புரிதலில், புரிந்து கொண்டதை நடைமுறைப்படுத்துவதில, நம்மிடத்துல படிப்படியான வளர்ச்சிகள் என்பது அங்கு காணப்படும். ஆனா வளர்ச்சி காணப்படுவதற்கு சில தகுதிகள் தேவைப்படுது. தகுதிகள்னு சொல்ல தேவையில்ல. நாம் சத்தியத்தை பெற்றுக் கொள்ளுவதில, புரிந்து கொள்ளுவதில, அதை நடைமுறைப்படுத்துவதில நாளுக்கு நாள் முன்னேறணும்னா 3 விஷயம் நம்ம இடத்துல காணப்படும். முதல் விஷயம் என்ன என்று சொன்னா, ஏற்கனவே பெற்றுக்கொண்ட சத்தியத்தை என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். அது ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப தேவன் நமக்கு ஒரு சத்திய வெளிச்சத்தை கொடுக்குறாங்க. அந்த வெளிச்சத்தை நாம பெற்றுக்கொண்டோம். அந்த புரிதலை நாம பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லும்போது, அந்த புரிதலின்படி நடக்கலன்னா, அந்த புரிதலை பயன்படுத்தலன்னு அர்த்தம். அப்படி புரிதலை பயன்படுத்தாம இருக்கும்போது, மேற்கொண்டு அந்த சத்தியத்துல நாம இன்னும் ஆழமா புரிதல் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் அது மகன், மகள், ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்த புரிதல் நீங்க இன்னுமே என்ன பண்ணல? பிரயோஜனப்படுத்தல. இதுக்கு மேல நான் புரிதல் கொடுத்து என்ன பிரயோஜனம்? தேவன் கொடுக்க மாட்டாங்க. ஆங்கிலத்துல சொல்லும்போது, those who have been blessed with light, யாரெல்லாம் சத்திய வெளிச்சத்தினால ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, and have made no use of it, ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தோம், அந்த வெளிச்சத்தை அவங்க என்ன பண்ணல? பயன்படுத்தாதவர்களாக இருந்தாங்கன்னா, have not been privileged to retain it, பெற்ற சத்தியத்தையே அவர்களால என்ன பண்ண முடியாது? தக்க வைத்துக் கொள்ள முடியாது. அப்ப அது போயிடும். அப்ப ஏன் என்று கேட்கும்போது, the truth always brings, நெக்ஸ்ட் போடுங்க. ஒருவேளை இருக்கா அந்த பாயிண்ட்? இருக்கு. சத்தியமானது எப்பொழுதும் அதற்கே உரிய பொறுப்பை கொண்டு வருகிறது. என்ன பொறுப்பு? வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டா பயன்படுத்தணும். புரிதலை பெற்றுக்கொண்டா பயன்படுத்தணும். உணர்த்தப்பட்டோம் என்றால் நடக்கணும். அதுதான் பொறுப்பு. அப்ப சத்தியத்தை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு பொறுப்போட தான் வருது. நாம் அந்த பொறுப்பை நிறைவேற்றவர்களாக இருக்கும் பொழுது நமக்கு, அந்த வார்த்தை கவனிங்க, அதிகப்படியான வெளிச்சமும் கொடுக்கப்படுகிறது. 3:9:46 ரொம்ப அருமையான வார்த்தை. The truth always brings with it its measure of responsibility. And to the extent that we measure up to that responsibility, more light is given. எந்த அளவுக்கு பெற்றுக்கொண்டவைகளை உண்மையாய் பயன்படுத்துகிறோமோ, அதன் மூலம் அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு சத்தியத்துல மேலும் முதிர்ச்சி வெளிப்படும். தேவன் கொடுப்பாங்க. அப்படியே தலைகீழா சத்தியம் வாங்கணும், புரிதலை பெற்றுக்கொண்டோம், உணர்வுக்கு வழி நடத்தப்பட்டோம், பயன்படுத்தல, பிரயோஜனப்படுத்தல. எந்த அளவுக்கு பயன்படுத்தல, அந்த அளவுக்கு அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணிடுவோம்? போக போக இழந்து போயிடும். இப்ப நம்ம நீதிமான்களா நம்முடைய பாதைய நம்மால உணர முடியுதா? நம்ம மனசுக்கு நாமே அங்க கேட்டுக்கணும். அப்போ சத்தியம் இந்த ஒரு தாக்கங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்துவதற்கு உணர்வோடு இருக்கணும்,
கவனிக்கிறவர்களாக நாம் அங்க இருக்கணும். அதே போல சத்தியத்தின் விஷயத்துல இன்னொரு முக்கிய நிலைப்பாடு என்ன பாருங்க, என்ன வரணும் பாருங்க. இப்ப நம்ம சொன்னதுக்கெல்லாம் வசனம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு. அதுதான் மீனிங். பெற்றுக்கொண்டேன் வெளிச்சத்தை, அந்த வெளிச்சத்தின் உதவியோடு நடக்கிறேன், முன்னேறுறேன். அதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சத்தியத்தின் விஷயத்துல அந்த கீழ்ப்படிதல் நமக்கு இருக்கணும். எந்த அளவுக்கு இருக்கணும்னா பாருங்க, ஒருவேளை அது போடுங்க. நெக்ஸ்ட். பாருங்க. ரொம்ப நல்ல பாயிண்ட் இது கூட. செகண்ட் வால்யூம்ல 14 பேஜ்ல அங்க சொல்றார். அப்படின்னா சத்தியத்தை நம்ம பெற்றுக்கொண்டு புரிஞ்சு நடைமுறைப்படுத்துவதுல ஒரு லெவல் இருக்குது. அந்த லெவலுக்கு நம்ம இந்நேரம் வந்திருக்கணும். எந்த விஷயமானாலுமே சரி, தேவனுடைய வசனத்துல இப்படிதான் சொல்லி இருக்கு. அதனாலதான் நான் செய்யறேன், நடக்கிறேன் அப்படிங்கிறது. தேவனிடத்தில் உறுதியான விசுவாசம் உள்ளவர்களுக்கும் இதையே கர்த்தர் சொன்னார் என்பதே எல்லா சந்தேகம் மற்றும் முரண்பாடுகளுக்கும் முடிவாக கொண்டிருப்பவர்களே. பாருங்க, இந்த நிலைக்கு வந்தவங்களேன்னு சொல்றாரு பாத்தீங்களா? இந்த வந்தவங்களே அப்படின்னா அது ஒரு கண்டிஷன். வந்தாத்தான், வர்றவங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு நிபந்தனை குறிக்குது. வாழ்க்கையில கன்ஃபியூஷன்ஸ் வரும், குழப்பங்கள், சந்தேகங்கள் வரும். அது வரும்போது உடனே மைண்ட் தேவன் என்ன சொல்றாங்க, அவருடைய வசனம் என்ன சொல்லுது, இந்த கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னு அதை பார்த்துட்டு அதுதான் தீர்வா அங்க அந்த பக்குவம் இருக்குல்ல, இந்த பக்குவத்துக்கு வளர்ந்தாதான். இதுதான் கண்டிஷன். இந்த பக்குவத்துக்கு வளர்ந்தாதான். வளர்க்கிறவர்களுக்கு தான் என்ன சொல்றாரு, தேவனுடைய ஆவியினால வழி நடத்தப்பட்டு வெளிப்படுகிற அதிகப்படியான சத்தியத்தை பெற்றுக்கொள்வார்கள். பியூட்டி இல்ல? அப்போ நாளுக்கு நாள் சத்திய அறிவுல பெருகுவதற்கு நம்ம சில விஷயங்கள் காமிக்கணும். சகோதர சகோதரிகளே, நம்ம இதெல்லாம் செய்யறோம், அறியாமலே ஓரளவுக்கு செய்யறோம். அறிந்து கொண்டோம்னா இன்னும் அதிக ஈடுபாட்டோடு அதுல நாம காணப்படும். 7ஆம் தூதன் என்பவர் இந்த கால பரிசுத்தவான்களுக்கான ஒரு தெய்வீக ஏற்பாட்டினுடைய ஒரு அம்சம்னா, இந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த வார்த்தைகள் ஓரளவுக்கு நாம் பயன்படுத்தணும். அப்பதான் இந்த பாதையில நாம அங்க முன்னேற முடியும். புதிய சத்தியங்களுக்குள்ளாகவும் வழிநடத்தப்படுவார்கள். எவ்வளவு பியூட்டி பாருங்க சகோதர சகோதரி. அப்போ சத்தியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசு அந்த நிலைப்பாட்டுக்கு வரணும். அதுதாங்க ஒரே அதிகாரம், அதுதாங்க ஒரே தீர்வு, அதுதான் ஒரே வழி நடத்துகிற ஒரு சக்தி. அந்த மைண்ட் செட்டுக்கு நாம அங்க வந்திடணும் சகோதர சகோதரி. அது 2வது பாயிண்ட். 3வது என்னன்னா, 6th வால்யூம்ல சொல்லும் போது பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு உண்மையாவும் இருக்கணும், நேர்மையாவும் இருக்கணும். அப்படின்னா பெற்றுக்கொண்டோம், புரிஞ்சிட்டோம், மாறுபடக்கூடாது, வேறுபடக்கூடாது, உதாசீனப்படக்கூடாது. பீயிங் ஹானஸ்ட் டு த ட்ரூத். சத்தியம் பெற்றுக்கொண்டோமா, புரிஞ்சிட்டோமா, உணர்ந்துட்டோமா, அதுக்கு நேர்மையா இருக்கணும். அப்படின்னா என்ன, அதுக்கு இசைவா இருங்க. அப்படின்னா இசைவா இருக்கிறது ஒண்ணு, அதுக்கு முரணா வாழாதீங்க. சில சமயங்கள் அப்படி பண்ணுவோம் இல்ல, பெற்றுக்கொண்ட சத்தியம், உணர்ந்துட்ட சத்தியம் அது ஒரு ஓரத்துல இருக்கும். நம்ம செயல்பாடுகள் அதுக்கு முரணா தெளிவா பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு பேர் தான் என்ன, பீயிங் டிஸ்ஹானஸ்ட் டு ட்ரூத். சத்தியத்துக்கு நேர்மையற்றவர்களாக, உண்மையற்றவர்களாக. அந்த ஆட்டிடியூட் நமக்கு வந்தா சத்தியத்தில் வளர்வதற்கு, பாருங்க மறுபடியும் வளர்வதற்கு அதற்கு நேர்மை உள்ளவர்களாக இருப்பது மிகவும் அவசியமானதாக இருக்கும். எது சத்தியம் நம்ம புரிஞ்சிட்டோமோ, நமக்கு தகுந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். இல்ல இப்படித்தான் தேவன் சொல்லியிருக்கிறாங்க, பட் அது ஏன் நம்ம இப்படி இந்த 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 புத்திசாலித்தனம் இருக்குல்ல, இந்த அதிமேதாவித்தனம் இருக்குல்ல, இந்த இது நம்ம தேவன் வார்த்தைகளோட நம்ம அங்க செய்யக்கூடாது. பிளைனா இதுதான் ட்ரூத், இதுதான் தேவனுடைய ஆலோசனை, இதுதான் சத்திய கொள்கை, இதுதான் நீதியின் கொள்கை, இதன் அடிப்படையில் தான் வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா, ஒருவேளை வாழாம இருக்கலாம், ஆனா வாழணும்னு முயற்சிக்கணும். ஆனா மாறாக என்ன பண்ணக்கூடாது, அந்த நம்ம வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அதையே ட்விஸ்ட் பண்ற மாதிரி பண்றதுக்கு என்னன்னா, நேர்மையற்றவர்கள் வளரவே முடியாது. ட்ரூத்ல அப்படி இருந்தா வளரவே முடியாது. அப்போ நீதிமானுடைய பாதை முன்னேறுகிற மாதிரி நாம இந்த பாதையில வளர்ந்து பெருகிட்டே அங்க போகணுங்கிறது ஒரு நல்ல அம்சம்.
இப்போ சில இக்கட்டான விஷயங்களுக்குள்ள நாம அங்க வரலாம் அன்பர்களே. ட்ரூத் நம்முடைய ஒன்லி அத்தாரிட்டியா, சத்தியம் நமக்கான ஒரே அதிகாரமாக இருக்கும்போது, ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பொது வாழ்க்கையில புரிதல் தவறான புரிதல்கள் வரும்போது, முரண்பாடுகள் வரும்போது, குழப்பங்கள் வரும்போது, அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை நாம எப்படி அங்க பயன்படுத்துகிறோம்? அப்படின்னா, இந்த மாரி தருணங்கள்ல ட்ரூத் நமக்கு பெரிய உதவியாக இருப்பதுக்கு நாம அங்க அனுமதிக்கணும். அதாவது என்ன சொல்லலாம்? ஆ மறுபடியும் அது சொன்னதே தான். பாருங்க, நமக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்பம், பொது வாழ்க்கைன்னு சொல்லிட்டோம். இதுல குழப்பங்களு, சந்தேகங்களு, முரண்பாடுகள், பிரச்சனைகள். நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிரச்சனைகள், சில போராட்டங்கள் வருது. இதுவா? அதுவா? இந்த நிலைப்பாடு சரியா? அந்த நிலைப்பாடு சரியா? இந்த முடிவு கரெக்ட்டா? அந்த முடிவு கரெக்ட்டா? அவருடைய நிலைப்பாடு கரெக்ட்டா? நம்முடைய நிலைப்பாடு கரெக்ட்டா? அப்படின்னு எந்த 2 கருத்துக்கும் ஒரு முரண்பாடு வரலாம். நிலைப்பாட்டுக்கும் ஒரு முரண்பாடு வரலாம். அதைக் கொண்டிருக்கிற நபர்களுக்கு கூட முரண்பாடுகள் வரலாம். வித்தியாசங்கள் வரலாம். வேற்றுமைகள் வரலாம். வருதா? இல்லையா? டாக்ட்ரினலா வருது. உபதேச ரீதியில வருது. அன்றாட வாழ்க்கையின் செயல்பாடுகளின் அடிப்படையில கூட வித்தியாசங்கள் வருது. அந்த சமயத்துல அன்பானவர்களே, சத்தியம் நாம் எப்படி பயன்படுத்தணும்? அப்படின்னா, ரொம்ப இதெல்லாம் பேசிக் கிளாஸ்லயே சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான். பட் ஓகே, பரவால்ல. பேசிக் கிளாஸ்ல படிச்சோம். இன்னைக்கு அப்படி வாழ்றோமா? அதுதான் கேள்வி. இன்னைக்கு அத பயன்படுத்துறோமா? இப்ப அன்பானவர்களே, சொல்லும்போது பாருங்க, இது ஒருவேள ஆ நெக்ஸ்ட் போங்க இருக்கான்னு தெரியல. நான் ஒரு ஒரு லிமிட்டோட நிறுத்திட்டேன். வசனம் தான் இருக்கு இல்ல? பாருங்க அப்ப இல்ல. அப்ப என்னன்னா பாருங்க, சபையை பொறுத்தவரைக்கும் இண்டீட் சோ ஃபார் த ட்ரூ சர்ச் இஸ் கன்சர்ன்ட், உண்மையான சபையை பொறுத்தமட்டில் the only authority in it is the Lord, the head of the church and his word. உண்மை சபையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த ஒரே அதிகாரம் கர்த்தராகிய இயேசு, சபையினுடைய தலை, அவருடைய வார்த்தைகள், அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய வார்த்தைகள் என்ற அதிகாரம் மாத்திரமே இருக்குன்ட்டு இன்னைக்கும் சபைக்காக கர்த்தர் இயேசு தலையாகி அவர் கொடுத்துட்ட இந்த வார்த்தைகள் தான் ஒரே அதிகாரமா, சத்தியமே அதிகாரமா இருக்குன்னு சொல்லிட்டு, வேர் தீஸ் ஸ்பீக், இந்த வசனங்கள், இந்த சத்தியங்கள் எங்க ஒரு கருத்து வெளிப்படுத்துதோ அந்த விஷயத்துல all of the body of Christ are to given attention to hear. சபையின் அங்கங்கள் செவி கொடுக்கணும். Where these are silent, no one has authority to speak. வசனங்கள் ஒரு கருத்து முன் வச்சிருந்தா நாம் கவனிக்கலாம், செவி கொடுக்கலாம், அதன்படி செயல்படலாம். ஒரு விஷயம் அதை பத்தி வசனங்கள் எதுவுமே பேசல, அப்போஸ்தலர்ஸ் எதுவுமே சொல்லல, கர்த்தர் இயேசு எதுவுமே பேசல, அந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும்? அவங்க எதுவுமே சொல்லல, நாம என்ன பண்ணலாம்? அவங்க எதுவும் சொல்லல, நாம ஏதாவது சொல்லலாம். இன்னும் சைலண்ட். வசனங்கள் சைலண்டா? சைலண்ட். நம்ம கூட எவ்வளவு நல்ல ஒரு மெச்சூரிட்டி, பாதுகாப்பு இருக்கு அதுல. ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னா, இங்கெல்லாம் நம்ம தப்பு பண்ணிடுவோம். ஒரு விஷயம் கர்த்தர் இயேசு துல்லியமா, தெளிவா, நுணுக்கமா சொல்லியிருக்க மாட்டாங்க. கர்த்தர் இயேசு சொல்லலைன்னா காரணம் இருக்கும். சரி, அப்போஸ்தலர்ஸும் சொல்லல. அந்த மேட்டர்ல நமக்குள்ள என்ன வருது? ஒரு ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஒரு வேறுபட்ட கருத்துக்கள் வருது. இப்ப நாமா ஏதாவது ஒரு முந்திக் கொண்டு உன்னை நிலைநாட்டுறதுக்கெல்லாம் முயற்சிக்க வேண்டாம். கர்த்தர் இயேசு எப்படி விட்டுட்டாரோ, அப்போஸ்தலர்ஸ் எப்படி விட்டுட்டாங்களோ, அப்படியே விட்டுருங்க. அவங்க சைலண்டா இருந்தா ஒரு அர்த்தம் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். அந்த 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 ஒரு முதிர்ச்சியான பார்வை இருக்கு. நம்முடைய நம்ம ஆண்டவர் பேசல இந்த விஷயம் பத்தி. இப்படி பேசல. இந்த நிலைப்பாடு குறிக்கல. அப்போஸ்தலர்கள் அவங்க கூட பேசல. நாம எப்படி பேச முடியும்? நாம் எப்படி ஒரு கருத்து பரிந்துரைக்க முடியும்? முன்னெடுத்து வர முடியும்? அமைதியா சைலண்ட். அவங்க பேசி இருக்கிறாங்க. கவனம் கொடுப்போம். அது ஃபாலோ பண்ணுவோம். இதுதான் கரெக்ட். சோ நம்ம மைண்ட் எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னா, ட்ரூத் விஷயத்துல அதான் சொன்னோம். ட்ரூத் அவர் ஒன்லி அத்தாரிட்டி. சத்தியம் நம்முடைய ஒரே அதிகாரமாக அங்கு இருக்கணும். ஒருவேளை
இங்க ஒரு ஒரு வினோதமான சூழல் இருக்கு. இந்த மாரி பிரச்சனைகள், முரண்பாடுகள், வேற்றுமைகள், வித்தியாசங்கள் வரும்போது, அதுக்கான தீர்வு பைபிள்ல இருக்கும். வசனத்துல இருக்கும். ஆனா அத எடுத்துட்டு பேசுறதுல நமக்கு என்ன இருக்கும்? தயக்கம் இருக்கும். என்ன தயக்கம் இருக்கும்? பிரச்சனை பெருசாயிடும். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. பிரதர்ஸ இழக்க நேரிடும். அதனால என்ன பண்ணலாம்? ரொம்ப புத்திசாலித்தனமா, ரொம்ப ஞானமா, சமாதானத்தை காத்துக்கொள்வதற்காக அந்த விஷயத்த சொல்ல வேண்டாம். எந்த விஷயத்த? அந்த குழப்பம், அந்த பிரச்சனை, அந்த வித்தியாசம், அந்த வேறுபாட்டுக்கான ஒரு தீர்வா இருக்கக்கூடிய சத்திய கருத்துக்கள், கொள்கைகள் பேச வேண்டாம். ஏன்? எல்லாம் காயப்பட்டுடுவாங்க. ஒருவேளை அமைதி குலைஞ்சிடும். அதனால பேசாம அந்த சமாதானம் காத்துக்கொள்ளலாம். இந்த நிலைப்பாடு சரியா? தப்பா? இப்ப எல்லாம் தப்புன்னு தான் சொல்வோம். ஆனா சூழல் வரும்போது கரெக்ட்டா அத என்ன பண்ணுவோம்? சொல்வோம். ஆக்சுவலா அந்த மாரி சமயங்கள்ல அந்த மாரி நிலைப்பாடு எடுக்கக்கூடாது. ஏன் அப்டின்னா, சத்தியம் நமக்கு அறிவோம். சத்தியத்தினுடைய தீர்வுகள் தெரியுது. அதுல இருக்கக்கூடிய ஆலோசனைகள் தெரியுது. அதுதான் அந்த சூழலுக்கான ஒரே தீர்வாக தெரியும்போது, அது சொன்னா சூழல் வேற மாரி போகும். பிரச்சனைகள் பெரிசாகும். நம்மளால கட்டுப்படுத்த முடியாதுங்கிற பயம் இருந்தா, பதட்டம் இருந்தா, நாம் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, சத்தியம் என்னவோ அதை எடுத்து முன்வைக்கிறது மாத்திரமே. சூழல் அத யார் பார்த்துக்குவா? தேவ் அது நம்ம பார்த்துக்கணுங்கிற கட்டாயம் இல்ல, நிர்பந்தம் இல்ல. நாம பார்க்காட்டி எல்லாமே கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாரி கற்பனை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்படின்னா என்னன்னா, சில சூழல்களுக்கு, சில பிரச்சனைகளுக்கு தேவனுடைய வார்த்தையில என்ன தீர்வு இருக்கோ, அதுதான் தீர்வு. அந்த தீர்வுக்கு மேல நாம என்ன பண்ணக்கூடாது? தீர்வு யோசிக்க கூடாது. அப்போ பிரச்சனை, இது சொன்னா இன்னும் பிரச்சனை ஆகுங்கிற மாரி இருந்தா, பரவாயில்ல. சொல்ல வேண்டியது தான் நமக்கான உரிமை. முன்வைக்க வேண்டியது தான் நமக்கான கடமை. அன்புல, எல்லாவித சாந்தத்தோட, உண்மையான ஒரு அக்கறையோட, பிரதர், சிஸ்டர்ஸ் இதுதான் நமக்கான தேவனுடைய வார்த்தையில இருக்கக்கூடிய ஆலோசனை. ஒருவேள அதனால எந்த மாதிரியான சூழல்கள் மாறி போனாலும், தலையாகிய கர்த்தர் இயேசு இருக்கிறாங்க. மந்தைக்கு உண்மையான மேய்ப்பன். பெரிய மேய்ப்பர் இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவன். அவங்க அங்க பார்த்துக்குவாங்க. சோ அந்த கான்ஃபிடன்ஸ் நமக்கு அங்க வரணும். சோ அப்போ நமக்கு சத்தியத்தை அறிந்து கொண்டோம். அதை புரிந்து கொண்டோம். பயன்படுத்த வேண்டிய இடங்கள்ல எல்லாவித கிறிஸ்தவ குணங்களுக்கும் இசைந்து அத பயன்படுத்தணும். வீண் பெருமைக்கு இல்ல. விவாதங்களுக்காக அல்ல. மாறாக அன்புல அந்த சகோதர அன்பை நிலைநாட்டுவதற்காக, சமாதானத்தை காத்துக்கொள்வதற்காக அது நம்ம அங்க முன் வைக்கணும். அது நமக்கு இருக்கக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் 6த் வால்யூம்ல பிரதர் அதுக்கான ஒருவேளை அங்க இல்ல. 6th வால்யூம்ல சொல்லும்போது, "Where we disregard the word and spirit of the Lord for the sake of peace." சமாதானத்துக்கு என்று எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளையும், அவருடைய ஆவியையும் நம்ம கவனிக்காம போறோமோ, நல்லா நல்லா கவனித்தோமா? சமாதானத்துக்காக என்று சொல்லி, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய ஆவிய நம்ம கவனிக்காம போறோமோ, it will be sure to result injuriously to a great or lesser extent. நிச்சயமா அது இன்னும் பெரிய பாதிப்பை தான் அங்க உண்டு பண்ணும். பெரிய அளவுக்கோ, சிறிய அளவுக்கோ. ஆனா இன்னும் என்னதான் பண்ணும்? பாதிப்பை தான் உண்டு பண்ணும். ஏன்னா, இப்ப அப்ளை பண்ணுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள். அதுதானே விடுதலை பண்ணும். அப்ப நமக்கான விடுதலைக்கு அதுவே தீர்வா இருக்கும்போது, அந்த தீர்வையே நம்ம பயன்படுத்த தயங்கினோம்னா, வேற எப்படி நமக்கு அங்க தீர்வு வரும்? சோ அந்த மாரி நம்ம ரொம்ப யோசிக்க வேண்டாம் சில விஷயங்கள். சோ நம்முடைய விசுவாசமும், நம்பிக்கையும், புரிதலும் இவைகளோடு கூடிய சத்தியத்தை பயன்படுத்துதல் என்பது, அந்த அளவுக்கு நாம அனுமதிப்பது நமக்கு ரொம்ப பாதுகாப்பு. உடல் அங்கங்களுக்கு நல்ல பாதுகாப்பு. இந்த பாதைக்கே ரொம்ப பாதுகாப்பாக அங்கே இருக்கும். அன்பானவர்களே. சரி இப்ப இன்னொரு வினோதமான சூழலுக்கு நாம வரலாம். ஊழியத்தினுடைய பாதை. பாருங்க, நாம தனிப்பட்ட அங்கங்களாக இருந்து
ஒரு குடும்பத்துல ஒரு வாழ்க்கைய அ முன் வாழ்கிறவர்களாக இருப்போம். ஆனா, அதே சமயத்துல பொதுவான வாழ்க்கைன்னு வரும்போது, ஒரு ஐக்கியம் இருக்குது. இந்த ஐக்கியத்துல நாம சில முயற்சிகள் கூட அங்க எடுக்கிறோம். ஊழியத்தின் பாதை என்று இருக்குது. பாருங்க, இதுக்கெல்லாம் தேவன் ஒரு அருமையான தெய்வீக ஏற்பாடு வச்சிருக்கிறாங்க இல்லையா? இப்போ எக்லீசியான்னு ஒரு ஏற்பாடு இருக்கா? இல்லையா? புரியுதுங்களா? ஊழியம் என்று சொன்னா அதற்கு சில பாதைகள், சில நிபந்தனைகள் இருக்கா? இல்லையா? பாருங்க, இந்த விஷயங்கள்ல ட்ரூத் நாம எப்படி பயன்படுத்தணும் என்று கேட்டா, அதற்கு நான் நேரடியாக ஒரு சம்பவத்த சொல்லிட்டு போலாம் என்று நான் நினைக்கிறேன். பாருங்க, இது எதுக்கு சொல்ல வருகிறோம்னா, சபையின் காரியங்களில் சபைக்கடுத்த செயல்பாடு இது மூப்பர்கள், உதவிக்காரர்கள், உபதேசம் பண்ணும் வாய்ப்பு பெற்ற சகோதரர்கள், மற்ற ஊழியத்தினுடைய அ வாய்ப்புகளை பெற்றுட்ட சகோதரிகள், எல்லோருமே புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த விஷயங்கள்ல நம்ம ஈடுபடுகிறவர்களா இருக்கும்போது, சத்தியத்த நாம எப்படி புரிஞ்சிருக்கணும் அப்டின்னா, அந்த ஒரு உதாரணம் 2 சாமுவேல்ல 6ஆம் அதிகாரத்துல இருக்கும். தாவீதினுடைய ஆ வாழ்க்கை அனுபவத்துல. இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது நீங்க கவனிச்சிடுங்க. நானு படிக்க வேண்டாம். அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது எருசலேமுக்கு வெளிய இருக்கும். தாவீது யோசிப்பாங்க. ச்சே! தேவனுடைய நகரம் ஜெருசலேம். அவருடைய பெட்டி வேற எங்கேயோ ஏன் இருக்கணும்? அது எருசலேமுக்கு கொண்டு வரலாம் என்று அவர் யோசித்தது ஒரு நல்ல யோசனை, நல்ல நோக்கம். அத அவர் எப்படி செய்வார் என்ற அந்த வசன பகுதியில பார்த்தீங்கன்னா, தனியா போய் பெட்டி எடுத்து வந்தாரான்னா இல்ல. கிட்டத்தட்ட 30,000 எண்ணிக்கையிலான ஜனங்கள திரட்டுவார். அவர் ஒரு ராஜாவாச்சா? சோ எருசலேமுக்கு வெளியே இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டிய எருசலேமுக்குள்ள கொண்டு வரணும். தேவனுடைய பெட்டியை எருசலேம் அவருடைய நகரத்துக்கு கொண்டு வரணும்னு அறிவிப்பு கொடுத்து, பிரதானிகள கூட்டி, ஜனங்களுக்கு எல்லாமே உற்சாகம் தேவனுடைய பெட்டிய நாம அங்கிருந்து நமக்குள்ள எடுத்துட்டு வருகிறோங்கிற சந்தோஷத்தோட, கீத வாக்கியங்கள், மேள தாளங்களோட ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான நாளா, கொண்டாட்டத்தின் நாளா ஆரம்பிச்சு, அவங்க போய் அந்த பெட்டிய தூக்குவாங்க. தூக்கும்போது தாவீது என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அது கர்த்தருடைய பெட்டி. அது ரொம்ப கனத்தோட கொண்டு வரணும். அதனால ஒரு மாட்டு வண்டிய ஆயத்தப்படுத்தியிருப்பாங்க. நல்ல நோக்கம் தான் அது. கர்த்தருடைய பெட்டிய கனத்தோடு கொண்டு வரணும். நல்ல நோக்கம். அதே சமயத்துல ஆ அது ஆசாரியர்கள் மேற்பார்வையிடட்டும். அவங்க அத இன்சார்ஜ்ல விட்டுடுவார். சோ இது எல்லாமே நல்ல நோக்கம் தான். ஆனா அந்த பெட்டிய அப்படியாக கொண்டு வரும்போது மாடு மிரளும், அந்த வண்டி சரியும், பெட்டி என்ன ஆகும்? கீழ விழும். அப்போ கூட வந்துட்ட ஆசாரியனா இருக்கக்கூடிய உடனாசிரியர் ஊசா, கர்த்தருடைய பெட்டியாச்சு, கீழ விழப்போதே அவர் என்ன பண்றாங்க? கை டச் பண்றாங்க. தேவன் கோவமாயிடுறார். அங்கேயே எல்லோரும் பார்க்க ஊசாவ அடிச்சிடுறார். ஊசா மரித்து போயிடுறார். 30,000 ஜனங்கள் பார்வைக்கு முன்னால. தாவீதுக்கு பயம் வந்துடுது. அந்த இடத்திலேயே பெட்டி விட்டுட்டு மிகப்பெரிய ஏமாற்றத்தோட போறார், பயத்தோட. ஜனங்கள் மிரண்டு போயிடுறாங்க. பிரதர் அழகா எழுதியிருப்பாங்க. அது கொண்டாட்டத்தின் நாளா ஆரம்பிச்சது, துக்க நாளா முடிஞ்சுச்சு. ஏன்? பெட்டிய கொண்டு வரணுங்கிறது நல்ல நோக்கம். எல்லோருமாக போய் கொண்டு வரணும், நல்ல நோக்கம். கனத்தோடு வண்டியில வச்சு கொண்டு வரணும், நல்ல நோக்கம். ஆசாரியர்கள் மேற்பார்வையிடணும், நல்ல நோக்கம். ஊசா கூட கர்த்தருடைய பெட்டி உடையக்கூடாதே தடுத்தார், நல்ல நோக்கம். ரிசல்ட் என்னன்னா தண்டிக்கப்படுறார். ஜனங்கள் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன விஷயம்? பாருங்க, இதெல்லாம் நல்ல நோக்கமா இருந்தாலும், இதெல்லாம் தேவனுடைய கட்டளைகளின்படி செய்யப்பட்டதாங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய சமயங்கள்ல ஊழியம் என்று எடுத்துக்கொண்டா சரி, நம்முடைய பிரயாசங்கள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய நோக்கம் வச்சு செய்யலாமா வேண்டாமான்னு நாம் என்ன பண்றோம்? தீர்மானிச்சிடுறோம். நல்ல நோக்கம் தானே! நல்ல நோக்கம் தானே! குட் இன்டென்ஷன் தானே! நான் நல்லதுதானே நெனச்சுட்டேன். அது ஏன் தப்பு? அது ஏன் செய்யக்கூடாது என்பது. இதுக்கெல்லாம் அருமையான எக்ஸாம்பிள் அது. தாவீதினுடைய நோக்கம் நல்ல நோக்கம். ஆசாரியர்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம். ஜனங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம். தேவன் அங்கீகரிக்கல. தேவன் கோபப்பட்டாங்க. தேவன் அடிச்சுட்டாங்க. மீனிங் என்ன அப்டின்னா,
தேவனுக்காக என்று நாம் ஏறெடுக்கக்கூடிய பிரயாசங்கள், அது ஊழியத்தின் பாதை என்று சொல்லி எதுவாக இருந்தாலும் சரி, நம் நோக்கம் நல்லதா இருப்பது மாத்திரம் போதாது. அந்த ஊழியம், அந்த பிரயாசம் நாம் எப்படி செய்யணும் என்று சத்தியம் என்ன சொல்லுது, வசனங்கள் என்ன சொல்லுது, உன்னிப்பா கவனிச்சோமா, நுணுக்கமா கவனிச்சோமா, அந்த லிமிட்டுக்குள்ள நாம இருந்தோமா, அந்த பாதைக்கு உட்பட்டு இருந்தோமா, ரொம்ப 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 முக்கியம். அப்படி இல்லைன்னா அது தேவனுடைய அப்ரூவல், அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளாது. ஒருவேளை அங்க என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னா, கொண்டு வரணும்னு நினைச்ச நோக்கம் ஓகே, எல்லோரும் போய் கொண்டு வரணும்னு நினைச்சது ஓகே, தேவன் அதுல எந்த குறையும் சொல்லல. ஆனா அத கனப்படுத்தும் விதமா மாட்டு வண்டியில கொண்டு வரணும்னு நினைச்சிருக்கலாம், நல்லது நோக்கம். ஆனா மாட்டு வண்டியில கொண்டு வரணும்னு தேவன் சொல்லியிருக்கிறாரா? இன்னும் தேவன் சொன்னது தோள்கள் மேல சுமந்து வாங்க சொன்னார்னா சொல்லிட்டார். அத எக்ஸ்ட்ராவா பெருசா நாம கிராண்டாலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அவருடைய கட்டளை என்னவோ, அவருடைய வார்த்தைகள் என்னவோ, அவருடைய சத்தியம் என்னவோ, அந்த லிமிட்ல நிக்கணும். ஏன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி பரிசுத்தம் உள்ளது. எதுக்கு அடையாளம்? பரிசுத்தம் உள்ள அனைத்துக்கும் அடையாளம். எதெல்லாம் பரிசுத்தம் உள்ளது? தேவனுடைய வார்த்தை. ஹேண்டில் பண்ணுவதில்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன இருக்கோ பேசலாம், என்ன இல்லையோ பேச வேண்டாம். ஊழியம் பரிசுத்தமானது. எப்படி செய்யணுமோ செய்யணும். எந்த அளவுலயோ அந்த அளவுல ரொம்ப பரிசுத்தமானது. சபை ஒழுங்குமுறைகள் பரிசுத்தமானது. எது ஒழுங்கோ அதுக்கு கீழ்ப்பட்டு இருப்போம். ஒழுங்குக்கு அற்றது நம்ம தலையிடவே வேண்டாம். சோ பரிசுத்தமான விஷயங்கள்ல தேவ கட்டளை கிளீனா வாட்ச் பண்ணணும். அப்போ அது ஆசாரியர்கள் மேற்பார்வையிட்டு கொண்டு வரலாமா? நோ. லேவியர்கள் தான் கொண்டு வரணும். லேவியர்கள் தான் கொண்டு வரணும். தொடலாமா? லேவியர்களே கொண்டு வருவதற்கு அனுமதி இருந்தாலும் அவங்களே என்ன பண்ணக்கூடாது? தொடக்கூடாது. சோ இதெல்லாம் நுணுக்கமான இப்ப நல்ல நோக்கம் இருந்துச்சு. ஆனா கட்டளைகளை உன்னிப்பா நுணுக்கமா கவனிக்காம அது மீறி பண்ணும்போது நல்ல நோக்கம் கூட தேவன் என்ன பண்றது இல்ல. சோ இது ஒரு முதிர்ந்த பார்வை, ஒரு ஆழமான பார்வை. இந்த பாதையில சத்தியத்தினுடைய ஜனங்களாக நாம இருந்தோம்னா அந்த சத்தியமே அதிகாரமா இருக்கணும். ஒரே அதிகாரம். நாம ஏன் செஞ்சோம், ஏன் செய்யல, ஏன் ஏற்றுக்கொண்டோம், ஏன் தவிர்க்கிறோம், எது லிமிட், எது லிமிட்டுக்கு மேல, சத்தியம் அங்க டிசைட் பண்ணணும். அன்பானவர்களே பாருங்க, இப்படியாக அங்க இருக்கணும். சில சில வரிகள் சொல்லும் போது ரீபிரிண்ட்ல 32:53 பாருங்க, we so desire to do it in his way. தேவனுக்காக ஏறெடுக்கிற ஊழியங்களை அவருடைய வழியில நாம செய்வதற்கு முயற்சிக்கணும். that we will give close attention thereto. உன்னிப்பான கவனத்தை கொடுத்து hearkening to the statements of his word. அவருடைய வார்த்தைகள்ல என்ன அறிவுரை கொடுத்திருக்கிறாரோ அதற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்து தேவனுடைய வார்த்தைகள்னாவே நடுங்கக்கூடியவர்களாக இருந்து இந்த பிரயாசங்கள்ல நாம் ஈடுபடணுமே தவிர தனிச்சையா கிடையாது. தனிச்சையானா என்ன? தோணிச்சு செஞ்சிட்டேன். அப்படி தோணிச்சு செய்யறதுக்கு அது நம்ம ஊழியம் இல்ல. அது யாருடைய ஊழியம்? அது தேவனுடைய ஊழியம் இல்லைங்களா? அப்போ அதுல என்ன கட்டளை இருக்கு, என்ன நமக்கு அனுமதி இருக்கு, என்ன அனுமதி இல்ல, அது ரொம்ப தாழ்மையுள்ள மனசுல நாம அங்க பாத்துறணும். சுயம் நம்ம அனுமதிச்சிடக்கூடாது. அன்பானவர்களே பாருங்க, இப்போ இந்த விஷயங்களில் எல்லாமே நமக்கு எது சவாலா இருக்கும் அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு வசனம் படிச்சு நம்ம முடிக்கலாம். 1 கொரிந்தியர் 3:13. சத்தியமே நமக்கு ஒரே அதிகாரமாக இருந்து அதை நம்முடைய வாழ்க்கையில நமது தேவனுக்கு அடுத்தபடியா நேசிச்சு அதுவே நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு கொள்ள அனுமதிச்சு அதன் வழி நடத்துதலில் அதனுடைய கொள்கைகள் கோட்பாடுகளின் அடிப்படையில சிந்திச்சு செயல்படுகிறவர்களாக நாம இருப்பதுக்கு ஒருவேளை எது பெரிய சவாலா இருக்கும் என்று சொன்னா 1 கொரிந்தியர் 3:12-13 சொல்லும் போது, ஒருவன் இந்த அஸ்திபாரத்தின் மேல பொன்னு வெள்ளி விலையேற்றப்பட்ட கல்லு மரம் புல்லு வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்னியில வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்பது அக்னியானது என்ன பண்ணும். சோ இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலா நம்ம சொல்ல போறது இல்ல.
இங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, நம் அஸ்திபாரம் கர்த்தராகிய இயேசு இல்ல? அதுக்கு மேல கட்டுகிற கட்டடம் எதை வச்சு இருக்கக்கூடாது. புல்லு, வைக்கோல், மரம் வச்சு பண்ணக்கூடாது. கம்பஸ்டிபிள் எல்லாமே அக்னியில பொசுங்கி போகக்கூடியது. எதுக்கு அடையாளம்? மனித யோசனைகள், ஞானம், பாரம்பரிய நம்பிக்கைகள், சுய புத்தி இதெல்லாமே இந்த பாதையில நமக்கே உண்டான கடும் சோதனைகள் வரும்போது காணா போயிடுவோம். இதன் அடிப்படையில நம்ம இந்த ஒரு விசுவாச பாதையை அமைத்து கொண்டால், இந்த விசுவாச பாதையில நடக்க முற்பட்டால், ஏன்னா கடும் சோதனைகள் நமக்கு இருக்கு. அதன் மத்தியிலே நம்முடைய விசுவாசம் நிலைச்சு நிக்கணும்னா, அதனுடைய அஸ்திபாரம் அது எதை கொண்டு கட்டப்பட்டதா இருக்கணும்? பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கற்கள், ஜீவனுள்ள வார்த்தைகள், ட்ரூத் அலோன், சத்தியம் மாத்திரமே நம்முடைய விசுவாசத்தினுடைய அந்த கட்டடத்தை கட்டப்பட்ட கூடியதாக இருக்கணும். குணலட்சணங்களை நமக்குள்ள வளர்த்தக்கூடியதாக அங்க அனுமதிக்கணும். அப்படின்னா என்னன்னா, நிறைய சமயங்கள்ல சத்தியம் இல்லாம நம்ம சொந்த யோசனைகளையோ, மற்றவங்க யோசனைகளையோ, நம்ம அனுபவத்தையோ நாம பிரயோகிப்பது, நம்புவது நல்லதல்ல, பாதுகாப்பு அல்ல. அதெல்லாம் செய்வோம் நாம. ஏன் செய்வோம்? வசனங்களுக்கு கவனம் கொடுத்திருக்க மாட்டோம். கொடுக்கணும்னு தெரியல. இந்த அளவுக்கு கொடுக்கணும்னு தெரியல. இதுதான் லிமிட்னு தெரியல. இது பண்ணக்கூடாதுன்னு தெரியாது. தனிச்சா நம்ம செயல்படுவோம். அது பலகீன நிலையில, இந்த விழுந்து போன நிலையில ஒரு சவால் தான். பட் ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம அங்க இருக்கணும். இந்த மாதிரி நாம் இருக்க வேண்டியதுக்கு காரணம், சத்தியம் மாத்திரமே நமக்கு வெளிச்சம், ஆகாரம், மருந்து அப்படின்னு எது சொல்லிட்டாலும், அதுவே நம்ம வாழ்க்கைக்கான ஒரே அதிகாரமா ஏன் பார்க்கணும்னா, வெளிப்படுத்தின விசேஷம் முதல் 3 வசனங்கள்ல 1,44,000 பேரும் தேவனுடைய மந்தைன்னு எதன் மூலம் பிரித்து காண்பிக்கப்படுறாங்க? அங்க என்ன இருக்குது? 1,44,000 பேருடைய நெற்றியில் என்ன போடப்பட்டிருக்கு? அது என்ன? அது முத்திரை. முத்திரை எதன் மூலம் விழும்? ட்ரூத். அந்த முத்திரை நெற்றியில தேவனுடைய சத்தியம், அவருடைய திட்டத்தை, சித்தத்தை, நோக்கங்களை நமக்குள்ள அழகா அறிவாக கொண்டு வந்திருக்கும் போது, இதுதான் இந்த சத்திய அறிவு தான் அன்பானவர்களே. அதன்படி வாழ்கிற வாழ்க்கை தான் நம்மை உலகத்தார் கிடையாது, இவங்க வித்தியாசமான ஒரு வகுப்பா, சிறு மந்தை அப்படின்னு தனிச்சு காண்பிக்கக்கூடிய ஒரே அடையாளம். அந்த அடையாளம் நம்ம ரொம்ப காத்துக்கொள்வதற்கு முயற்சிக்கணும். கிறிஸ்தவ தாற்பயங்களில் இன்று சத்தியம் நமக்கான ஒரே அதிகாரம் என்ற அடிப்படையில நம்ம பார்த்துருக்கிறோம். அடுத்த வாரம் மனசாட்சி பத்தி நாம பார்க்கலாம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றி பிரதர். பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால கிறிஸ்தவ தாற்பயங்கள், கிறிஸ்டியன் கான்செப்ட் தலைப்பின் கீழாக நம்ம தேவனுடைய வார்த்தைகளை இன்னைக்கு கேட்டிருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பார்வையில